சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. அமுதே தமிழே அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இங்கே குழுமி இருக்கும் அனைத்து சொல்வேந்த சொந்தங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்வுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் இந்த நீயா நானா சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சொல்வேந்தர்களே, நம்ம இனிப்பு சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தேநீர் குடிக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த தேநீர் சுவைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நாம கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அந்த காரம் சாப்பிட்டு நீங்கள் அந்த தேநீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவையை உணர முடியும். அப்படின்னா இனிப்பு எப்பவுமே இருந்தால் அதை நம்மளால ருசிக்க முடியல. இடையில இடையில கொஞ்சம் காரம் தேவைப்படுது. ஒரே சுவை நமக்கு ருசிக்காது. எப்பவுமே ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தாதான் அதை சிறப்பாக நம்மளால ரசிக்க முடியும். அதுக்குதான் கடவுள் படைப்பிலே எல்லாம் இரவு பகல் இன்பம் துன்பம் தேவர் அசுரர் இப்படிலாம் மாற்றி மாற்றி படைச்சிருக்காங்க. ஒரு எதிர்கருத்து இல்லைன்னா எந்த ஒரு நிகழ்வுமே சுவையா இருக்காது. அதனால இன்னைக்கு 2 குழுக்கள் சிறந்த பேச்சாளர்கள் உலகின் பல மூலைகள்ல இருந்தும் இன்னைக்கு இணைஞ்சு ஒரு சிறப்பான விவாத நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க. கிராமத்தை விரும்புவோர் நகரத்தை விரும்புவோர் அப்படின்னு 2 குழுவா இங்க அமர்ந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக நம்மகிட்ட ஒரு சிறப்பான நெறியாளர் இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. அவர் ஒரு எழுத்தாளர், உலக சாதனை படைத்த கதை சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்கான நாடக அமைப்பிலான கதை சொல்வதில் சிறந்த ஒருவர். இப்போதைக்கு வேலூர் சொல்வேந்தர் மன்றத்துல தலைவரா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்த இருக்காரு. இந்த நீயா நானா நிகழ்ச்சின்றது பல தொலைக்காட்சிகள்ல பிரபலமாயிருக்கு. அந்த நிகழ்ச்சியை நடத்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒருத்தர் இவர். நீங்க பேசும்போது அதை பார்ப்பீங்க. அவர் பேச மட்டும் செய்ய மாட்டாரு. அவர் உடல் மொழி நீங்க பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்ணு காது முடி எல்லாமே அவர்கிட்ட பேசும். அப்படி ஒரு சிறப்பான ஒருத்தர் இன்றைய நிகழ்ச்சியை எடுத்து நடத்த இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையான விடயம். வாங்க ஜான் பிரதீப் அவர்களே, மேடை உங்களிடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பிரகாஷ். நன்றி. மிக்க நன்றி எழிலரசன் ஐயா அவர்களே. இப்ப நான் ஒரு நீயா நானா துணியோடய இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். நான் இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கூட்டத்துக்குள்ள போவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேக வேகமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, எல்லாருமே மியூட்ல இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அது ஒருவேளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நானே உங்களை எல்லாரையும் மியூட்ல போட்டுருவேன். போட்டுட்டு அன்மியூட் பண்ண ஆஸ்கிங் டு அன்மியூட் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நான் பண்ணும்போது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். பேசும்போது வணக்கங்கள் வந்தனங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. டைரக்டா பாயிண்ட்டுக்கு போங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையில இருந்து, உங்களுடைய சொந்த கதைகள்ல இருந்து, உங்க மனசுல இருந்து என்ன படுதோ அந்த நேரத்துல அதை பத்தி நீங்க பேசினா போதும். நீங்க பெருசா குறிப்பெடுத்து அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்காது. அதனால நீயா நானா மன்றத்திற்குள் செல்வோம். சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் வழங்கும் நீயா நானா, நகரத்தை விரும்புவோர் கிராமத்தை விரும்புவோர். நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி இந்த இடத்துல ஒரு விவாத நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த விவாத நிகழ்ச்சியில முதல் முறையா நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு இதை பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் அந்த கிராமத்துப்புற மக்களை வச்சு நான் ஆரம்பிக்கலாம் இருக்கேன். அவங்க இன்னைக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதனால அவங்ககிட்ட இருந்தே நான் முதல்ல ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கிராமத்துப்புற மக்கள் சொல்லுங்க, உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு சொன்னா உங்க நினைவுக்கு வர ஒரு விஷயம் என்னது? ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ஓகே, கிராமத்துப்புறத்துல இருந்து சொல்வேந்தர் சத்யா பிரான்சிஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் கரம் உயர்த்தி இருக்காங்க. சொல்வேந்தர் சத்யா பிரான்சிஸ், நீங்க சொல்லலாம். கிராமப்புறத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நகரத்துல நம்ம மிஸ் பண்ற நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இயற்கை சூழல், 2வது ரொம்ப வெளிப்படையான ரொம்ப இன்னசென்ட்டான மக்கள் இன்னமும் இருக்கிறது கிராமப்புறத்துல மட்டும்தான். சொந்த அனுபவம் நீங்க சொன்னனால என்னோட சின்ன அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
நாங்க கொடைக்கானல் போயிருந்த போது இதை நான் பல தடவை ஸ்பீச்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்க கார் டயர் வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. இதே சிட்டில உதவி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா ஒரு இது ஹெசிடேஷன் கண்டிப்பா இருக்கும், தயக்கம் இருக்கும். ஆனா அங்க இருந்த ஒரு கிராமவாசி அவரோட பைக் எடுத்துட்டு என்னோட பங்க்சரான காரை என் ஹஸ்பண்ட் பின்னால கார் டயரை என்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி உட்கார வச்சுட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, கொடைக்கானல்ல இருந்து கீழே பழனி வரைக்கும் கூட்டிட்டு வந்து பங்க்சர் போட்டு திரும்ப அத வந்துட்டு நாங்க அதை மாட்டி அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் அவர் வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அதை விட்டுட்டு அவர் வந்து முழுசா எங்களை வந்து நாங்க பத்திரமா போற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாரு. இது வந்து நகரத்துல இருக்க நானோ நீங்களோ நம்ம வந்து பண்ணுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஆனா அவரு பண்ணாரு. அந்த ஒரு குணம் வந்து கிராமத்துல வந்து இருக்கிறது நகரத்து மக்கள் கிட்ட கம்மி அப்படிங்கிறது என்னோட என்னோட நினைவுல இருக்கிற எனக்கு கிராமத்துல பிடிச்ச ஒரு விஷயம். அருமை. ஒரு கதையோட சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. நிஜமாலுமே நடந்தத சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. இது நீங்க சொல்லும்போதே நமக்கு நம்ம நம்ம மனசுல எங்களுக்கு கிராமத்துல நடந்தது என்ன அப்படின்னு என்ன தோணுது. அடுத்தது சொல்வேந்தர் கன்னியா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்து வாழ்க்கை அப்படின்னா, காலையிலே ஒரு 4லிருந்து 5 மணிக்கு கோழி கொக்கரக்கோ அப்படின்னு கூவும். அந்த இனிமையான அந்த நாதத்தை கேட்டு நம்மளுடைய மனசுல வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம இங்கே வந்து மொபைலில் ஸ்னூஸ் வச்சு 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 நம்ம எந்திரிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு இனிமையான ஒரு சங்கீதத்தோடு எழுந்திரிச்சு குருவிகளும் காக்கைகளும் தங்களுடைய வேலையை நம்மளை எல்லாரையும் எழுப்பி விடுற அந்த விதம் அது வந்து மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நானும் நகரத்து வாழ்க்கையில் சில வருடங்கள் இருந்தேன். நம்மளுடைய கொரோனா காலத்திற்கு அப்போ நம்ம ஊரில் போய் வேலை செய்கிறவன்ற அந்த ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ வந்து காலையிலே இந்த இயற்கை சூழலை அனுபவிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு அம்மா அந்த காலையில எழுந்த உடனே அந்த குருவிகளோட அந்த இனிமையை உணர்ந்துட்டு அம்மா கொடுக்குற அந்த தேநீரை சுவைத்துட்டு காலை சிற்றுண்டி அவங்க கையால் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டு இடையிடையே நமக்கு அம்மா செய்து கொடுக்குற அந்த சிறிய சிறிய பலகாரங்களை சுவைச்சு சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் வந்து மிகச்சிறப்பாக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு அதாவது பணம் முக்கியம்தான், பணத்தை நோக்கி நம்ம நகரத்துக்கு போகிறது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட மனசு திருப்திக்குன்னு ஒன்று இருக்கு. அந்த வாழ்க்கை வந்து நம்மளுடைய கிராமத்துல மட்டும்தான் கிடைக்கும். பயங்கரம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக சொல்வேந்தர் கேப்டன் அவர்கள், இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யார் சொல்ல முடியும்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸ்ல கிராமம்னு சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு வர இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்வேந்தர் கேப்டன். நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான சூழல் வந்து நகரத்துல இருந்து ஒப்பிடும்போது நான் வந்து கிராமத்துல அது அதிகமா வந்து பார்க்கிறேன், உணர்ந்திருக்கேங்கிறத நான் ஒரே வார்த்தையில் சொல்லிக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அருமை. ஓகே, நான் இப்போ அது அப்படியே அடுத்த வரிசையா இதுல இருக்கிறது உங்களோட போவோம். இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத விட, எனக்கு நகரத்துக்கு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து இருக்கிற மக்கள் பேசினா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு கிராமத்துல இருக்கும்போது இருந்துச்சு, இதை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சொல்வேந்தர் அர்ச்சனா, நீங்க இது உங்களுக்கான நேரம். சொல்வேந்தர் அர்ச்சனா இல்ல நினைக்கிறேன். சொல்வேந்தர் கார்த்திக் ராஜேந்திரன், நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ நான் ரொம்ப மிஸ் பண்ணது நகரத்துல இருந்து வந்து கிராமத்துல இருக்கும்போது, நான் இப்போ பக்கா கிராமம். ஓகே, தேனியில ஒரு பூதிபுரம் அப்படின்ற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். நகரப்புறத்துல இருக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க, நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன். ஆனா சுத்தமான நாட்டு மாட்டுப்பால், நாட்டுக்கோழி முட்டை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி, இதெல்லாம் எங்க ஊர்லதான் பார்க்க முடியும். அந்த சுத்தமான சாப்பாடு, கீரை வகைகள் 4 கீரை வகை இருக்கும் ஊருக்குள்ள. ஓகேயா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. இப்ப இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. புடுங்கி எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வந்து வயசான கிளவியா இருப்பாங்க, அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு வந்து வித்துட்டு போவாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படியே இருக்கும், புதுசா இருக்கும்.
தண்ணி சொட்ட வடியா அப்படியே கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அது தண்ணி கிடையாது, பனித்துளி வடியா அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு வந்து கண்டிப்பா இங்க கிடைக்கிற மாதிரி நகரப்புறத்துல என்ன செஞ்சாலும் கிடைக்காது. சோ என்ன நான் வந்து அது ஆ, ரொம்ப இங்க நெகிழ்ச்சியா பாக்குறேன். அது இங்க இருந்து கொண்டுட்டு போகணும். எவ்வளோ எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாரும் பிஸியா இருந்தாலும் இந்த உணவு பழக்கங்கள் வந்து அங்கேயும் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கூட. வாழ்க்கையிலே முறையா கீரைன்னு சொன்னதை கேட்டு எனக்கு வாயில எச்சி ஊறி இருக்கு. ரொம்ப பயங்கரமா சொன்னீங்க. அது சொன்னதே ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லியிருந்திருக்க கார்த்திக் ராஜேந்திரன், நீங்க என்ன சொல்லணும் விரும்புறீங்க? ஐயா, இந்த ஊர் அடங்குறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கிராமத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்போ பேசுறது ஒரு கேட்கல. அந்த ஹெட்போன். இப்போ ஓகேவா? ஓகே. ம், ம். இந்த ஊர் அடங்குறதுன்னு சொல்லி கிராமங்கள்ல வந்து கேக்குது சொல்லுவாங்க. கேக்குது. ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து எல்லாருமே தூங்கிடுவாங்க, வீட்டுக்குள்ள போயிடுவாங்க, அப்படியே நிசப்தம் ஆயிடும். ஆனா இப்போ நம்ம நகரப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி 2 மணி 1 மணிக்கெல்லாம் கூடி வெளியே சுத்துறாங்க. அது ஒரு கலாச்சாரமாவே மாறிட்டு இருக்கு. அது நிறைய ஒழுக்கத்தோட கேடு வருது. பிளஸ் உடம்புல இருக்கிற உபாதைகள் வந்து நிறைய ஆகுது. ஸோ கிராமத்துல இருக்கிற வரைக்குமே ஒரு ஊரடங்கிறது நிம்மதியான உறக்கம், ம். அது எல்லாமே நல்லதா இருந்ததா நான் பார்த்திருக்கேன். ஊரடங்கு சரியான விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டா நான் கிராமத்துல இருந்து என்னோட நண்பன் ஒருத்தன் இங்க வந்தான். 1 மாசம் கழிச்சு நான் அவனை பார்த்தேன். கண்ணெல்லாம் அப்படி தொங்கி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா, அவனோட வீடு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கான். ராத்திரி பூரா எங்கனே போவானுங்க இவங்கெல்லாம். ராத்திரி பூரா வண்டி சத்தம் கேக்குதுல்ல அப்படின்னு அவன் கேட்டிருந்தான். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓகே, சொல்வேந்தர் அன்புமணி வேலுசாமி அவர்கள். மிக்க நன்றி ஜான் பிரதீப் ஐயா அவர்களே. நடுநிலையாளர் ஒரு பாடலை மாற்றி போட்டு விட்டார். பட்டிக்காடா பட்டணமான்னு தொடங்குறதுக்கு பதிலாக சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலாகுமான்னு அவர் தொடங்கியிருக்கணும். அந்த கருத்தை பதிவு செஞ்சுட்டு, நகரத்து வாழ்க்கையில் தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். அதாவது நான் இப்போ இருக்கிறது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. என்னுடைய சொந்த ஊர் வந்து ஒரு ரூரல் வில்லேஜ். 20 கிலோமீட்டர் மட்டும்தான் இப்போ நான் மாறி இருக்கக்கூடிய இடத்திற்கும் என் சொந்த ஊருக்குமான தொலைவு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எதார்த்தமான மனிதர்களை சந்திப்பதை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு ஐஸ் பிரேக்கிங் வந்து ஒவ்வொரு மனிதரிடமும் தேவைப்படுது. இதே வந்து ஒரு அழைப்பிதழ் கொடுக்க போகும்பொழுது ஒரு தெரிந்தவரோ, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் கூட கான்வர்சேஷன்ல இருந்து லீட் எடுக்குறாங்க. எங்களுக்கு தெரிந்த விருந்தினர், எங்க சொந்தக்காரங்கிட்ட நாங்க பேசுறோம். புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு பேசுறோம். உடனே அவங்க அந்த கிராமத்து மக்கள் வந்து, "நல்லா இருக்காங்களா பாப்பா? எத்தனை மாசம் ஆச்சுங்க? தவழ்றாங்களா?" ஒரு ஐஸ் பிரேக்கிங்கே அங்க தேவையில்ல. அப்ப அடுத்த முக்கியமான ஒன்று வந்து ஒரு மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம். அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு கீழ இருக்கக்கூடிய தடாகம் என்றக்கூடிய ஒரு அழகிய கிராமம். பெண் குழந்தைகள் வந்து எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இரவு 9:30க்கு தான் நாங்க அந்த அழைப்பிதழ் கொடுக்கறக்கே போனோம். நம்ம அசோசியேஷன் வச்சு, செக்யூரிட்டி வச்சு, காசு வச்சு, ஸ்ட்ரேஞ்சர் கேம் இன்சைட் அண்ட் ப்ரோக் த டோர்ஸ் அண்ட் அப்படின்ற மாதிரி நியூஸ் படிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, அந்த விவாதத்துக்காக வர்றேன். நான் சூடு படிச்சு காத்து ஆமா. கொண்டிருக்கிறேன். இதுதான் அதுக்கு நான் முன்னாடி ஆமா. நன்றி. ஆமா. எடுக்கும்போதே ஒரு பாட்டு சஜஷனோட சொல்லி எடுத்தாரு. நம்ம முடிக்கும்போது ஒருவேளை அது மாதிரி முடிப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சொல்வேந்தர் தொம்மை அவர்கள், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு சென்டென்ஸ்ல நீங்க என்ன மிஸ் பண்றீங்க அப்படின்னு? அதாவது யாருமே இதை பேசலன்னு நினைக்கிறேன். அதாவது குளித்தல், இன்னைக்கு குளிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். அப்படின்னா எங்க ஊர்ல வந்து நாங்க குளத்துல குளிச்சிருக்கோம், ஆத்துல குளிச்சிருக்கோம், அப்புறம் ஊரணியில குளிச்சிருக்கோம், அப்புறம் வந்து கிணத்துல குளிச்சிருக்கோம், அப்புறம் வந்து இது போக அருவியில குளிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் பல்ல விளக்கிட்டு நேரா போற இடம் அந்த குளித்தல் தான். அந்த குளித்தலை பத்தி வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால வந்து அந்த குளித்தலை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். சூப்பர். இன்னும் 1, 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஜான், சொல்வேந்தர். நான் பேசலாங்களா? சொல்லுங்க. நான் இப்ப ஆக்சுவலி மதுரை பக்கத்துல ஆல்மோஸ்ட் கிராமத்துல இருக்கேன். மதுரை கிராமம் தான். மதுரையில சென்னையில நான் மிஸ் பண்ற பெரிய விஷயம் என்னன்னா, இங்க நான் எப்பயுமே படுத்துங்கிறது மொட்டை மாடியில படுத்துங்குவேன். இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட மொட்டை மாடியில தான். ஏதாவது சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இல்ல பெருசா சத்தம் இல்ல. எப்படி நல்லா இருக்கா? இது கிராமங்கள்ன்றது கீச் கீச்ன்ற ஒரு அழகான பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்கும். நகரம் வந்து கீச்சாங்கீச்சான்னு சத்தம் கேட்கும். இதுதான் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம். முக்கியமா நான் மிஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா, மொட்டை மாடியில தூங்குறது வந்து சிட்டி சைட்ல பாசிபிளி
கிடையாது. நான் ஒரு நாள் கூட நான் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள தூங்குனதே கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும். எப்பயுமே மொட்டை மாடியில தான் தூங்குவேன். அந்த வானத்த பார்த்துட்டு, அந்த நட்சத்திரத்த பார்த்துட்டு, அந்த தூங்குற சுகம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து டெஃபினட்டா நான் வந்து சென்னையில மிஸ் பண்றேன். ம். இது இது எனக்கே போன வாரம் நடந்துச்சு. இப்போ புதுசா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வந்திருக்கோம். நான் அங்க இவர்கிட்ட செக்ரட்டரி கிட்ட போய் கேட்டேன். சார் இந்த மாடிலாம் தொறந்து விட மாட்டீங்களா? ஐய்யய்யோ! தொறந்து விட மாட்டோம் சார். மேல பைப்லாம் உடைஞ்சிரும் அப்டின்னாரு. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேனே அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தேன் நானு. சொல்வேந்தர் பாண்டியன், உங்களோட கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றது, எங்க அந்த திண்ணையில உட்காந்துட்டு ஒரு 2 விக்கிபீடியா இருக்கும். அந்த கிராமத்தோட விக்கிபீடியாவே அந்த திண்ணை தான். அந்த திண்ணையில அதுவும் தண்டட்டி போட்ட 2 விக்கிபீடியா லைவாவே இருக்கும். நீங்க அங்க போய் நின்னுட்டு, "ஏத்தா இந்த மாயாண்டி வீடு தெரியுமா?" அப்படின்னு மட்டும் கேளுங்க. கூகுள் மேப்பே தோத்து போயிரும். நான் இப்பவும் சொல்லுவேன், கூகுள் மேப்காரன் யாருக்காவது சந்தேகம் இருந்தா, எங்க பாட்டிகிட்ட வந்து கேட்க சொல்லுங்க. எப்படி அழகா ரூட் போட்டு குடுத்துருவாய்ங்க. நீங்க ஒரு வார்த்தை கேட்டா போதுங்க. ஒரு 10 வார்த்தை மல மல மலன்னு பேசிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்க இறுக்கம் இல்ல. நகரத்துல இறுக்கம் இருக்கு. நன்றி. ம். அருமை, அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொல்வேந்தர் அப்துல் ஹலீல். ஜான் ஆக்சுவலி எனக்கு நான் இதை மிஸ் பண்றதை தாண்டி எனக்குள்ள இருக்க ஒரு பயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க சின்ன பசங்களா கிராமத்துல விளையாடும் போது சுத்தி 10 பேர் 20 பேர் 30 பேர் ஒரு பெரிய படையும் ஒரு கூட்டமா இருந்தது. நகரத்தை நோக்கி போனதுக்கு அப்புறம் எல்லாம் அடுக்குமாடியில சின்ன ஒரு தீப்பெட்டிக்குள்ள இருக்க மாதிரி போயிட்டோம். பக்கத்து வீட்டுல எந்த குழந்தை இருக்குன்னே தெரியல. நம்மளை சுத்தி யார் இருக்கான்னு தெரியல. நம்ம வளர்ச்சியை விடுங்க, நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சியை பத்தியே பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் பயங்கர பயங்கர ஆபத்தான ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. எத்தனை குழந்தைகள் ஆர்டிஸ்டிக் இதனால உருவாய் வெளியே வராங்கன்னு பயமா இருக்கு. நான் கிராமத்துல அதை தான் மிஸ் பண்ணேன். நகரத்துக்கு மாறினதுன்னு அதை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் என்னுடைய நண்பர் வட்டாரம் குறைஞ்சு போச்சு. என் குழந்தைகளுக்கு நண்பர் வட்டாரமே இருக்குமாங்கிற சந்தேகம் ஆகி போச்சு. வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கு நகரத்துக்கு மாறினதுக்கு அப்புறம். பயங்கரம், பயங்கரம். கடைசியா சொல்வேந்தர் கேப்டன் அவர்கள், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நகரவாசிகள் கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நகரவாசிகள் அப்படியே கை தூக்கிக்கோங்க. உங்க நகரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா நம்ம வருவோம். சொல்லுங்க கேப்டன், உங்கள் மேடை உங்கள் எந்த ஒரு சுப நிகழ்வா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா வீட்டில் தான் நடக்கும் அங்கே மோஸ்ட்லி. இன்னொன்று என்னன்னா மண்டபம் அதெல்லாம் தேட மாட்டாங்க. இன்னொன்று வீட்டில் நடக்கக்கூடிய அந்த விருந்துக்கு வந்து விருந்தோம்பல்ங்கிறது வந்து ஒரு நம்ம இங்கே நகரத்தில் பண்ணுறோம். வெல்கம் கேர்ள்ஸ் வச்சுருக்காங்க, வெல்கம் டான்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து தோற்று போகும் அந்த கிராமத்தில். ஏன்னா அங்கே வந்து ஒரு கலாட்டால இருந்தால் ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு வச்சாலும் சரி, ஒரு தண்ணி வச்சாலும் சரி, ஒரு ரசம் ஊற்றினாலும் சரி, அது சண்டையிலேருந்து ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கும். அது உறவுகளை வந்து மேம்படுத்தும். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே குறையிறதா நான் வந்து பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை. அருமை, 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 அருமை. ஓகே. ஸோ எனக்கு இப்போ நிறைய பேர் இங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிராமத்து பாணியிலேயே பேசினாங்க நிறைய பேர். கிராமத்தோட சாப்பாடை பத்தி பேசினாங்க, கிராமத்தோட மக்கள் பத்தி பேசினாங்க, அங்க இருக்கிற வீடுகளை பத்தி பேசினாங்க, எல்லாமே பேசினாங்க. அது என்ன ஒவ்வொரு டைமும் அதை ஏதோ சொல்லும் போது அதுல இருந்து அவங்க அப்படியே போய் அதெல்லாம் அங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிதான் முடிக்கிறாங்க. அதை சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு வலி அப்படியே தானா வந்து விழுந்துருது. நான் எவ்வளவு சொல்ல பார்த்தேன், நீங்க வந்து கிராமத்துல எதை மிஸ் பண்ணிக்கணும் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் இங்க கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வலி அதோட சேர்ந்தே வருது. நகரவாசிகள்கிட்ட கேட்போம். நகரவாசிகள் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்றாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நகரவாசிகள்கிட்ட இருந்து கேட்போம். முதலாக மேன்புமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்கள் வீடியோ. நன்றி சொல்வேந்தர் ஜான் அவர்களே. நான் நகரத்துலதான் நம்மளோட வாழ்க்கை சிறப்படையுது அப்படின்னு தான் பேசப்படுறேன். இன்னும் எவ்வளவு நாளே இவங்க எல்லாம் உருட்டுவாங்கன்னு தெரியலையே இந்த கிராமத்து வாழ்க்கை. அந்த சோறு இந்த சோறு, அந்த காத்து இந்த காத்து. ஏங்க நீங்களே கிராமத்துல இருக்க வேண்டியதானே, எதுக்கு நகரத்துல வந்து இருக்கீங்க நீங்கெல்லாம்? எனக்கு புரியவே இல்லையே. நகரத்திலேயே இருந்துட்டு கிராமத்தை பத்தி பேசுறது நகரத்துக்கு துரோகம் செய்யறாப்புல இல்லையா உங்களுக்கு?
அத பத்தி தான் நான் கேக்குறேன். அப்புறமா நகரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் நகரத்துலதான் இருக்குன்னு அடிச்சு சொல்றது. பெண்களுக்கு ஒரு எல்லாத்துலயுமே ஒரு சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு. அப்புறம் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் வந்து கிராமத்து பெண்களுக்கு இன்னுமே கிடைக்கப்படவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. அடுத்து இன்னொன்னு வந்து இந்த காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரு இது வந்து நகரத்துல பாக்குறது ரொம்பவே குறைவு. அது இன்னமும் கிராமத்துல அது நிலைச்சுதான் இருக்கு. நம்ம வானத்தை பார்க்கலாம், கையில சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா அதெல்லாம் டெய்லி பண்ணிட்டே இருந்தா அதுவும் போர் அடிக்கும். நீங்க நகரத்துல இருங்க, 5 நாள் நகரத்துல இருங்க, 6வது நாள் போங்க வில்லேஜ்ல போய் ஜாலியா 2 நாள் இருந்துட்டு வாங்களே, யார் வேணாம்னு சொல்றது? அதுக்காக நம்ம வில்லேஜ்லயே இருக்க முடியும் அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா பெண்மணியா என்னோட தரப்புல இருந்து நான் என்ன சொல்லி முடிக்க விரும்புறேன் அப்படின்னா, பெண்கள் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஃபைனான்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் டெசிஷன் மேக்கிங், இது 3மே நகரத்துலதான் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். மேடை உங்கள் ஜான் அவர்கள். நன்றி ராஜேஸ்வரி. நம்ம வாக்குவாதத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இப்போதைக்கு எனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்க நகரத்துல உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு வரி 2 வரியில உங்களால சொல்ல முடியும்னா டக்குன்னு சொல்லுங்க. சொல்வேந்தர் சந்திரா. பெண் சுதந்திரம் அது என்னோட பொறுத்த வரைக்கும். அருமை, சூப்பர். சொல்வேந்தர் சந்திரா, மேடை உங்கள் வசம். அருமையான தலைப்புல நம்ம ஒட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னா, பட்டணத்துலதான் பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம பட்டணத்துல தான் கணவனை வந்துட்டு வாடா போடான்னு ஈஸியா கூப்பிடுறாங்க. ஈஸியா கூப்பிடும்போது அவரை வீட்டுல வேலை வாங்குறதுக்கும் வசதியா இருக்கும். நகர்ப்புற இதுல வில்லேஜ்ல வந்துட்டு வீட்டுக்காரரை அத்தான்னு கூப்பிடணும், மாமான்னு கூப்பிடணும், அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கலான்னு இக்கட்டான்னு வச்சிருக்கும். பட்டணத்துல வாடா போடான்னு கூப்பிட்டு சகோதரர் மாதிரி பாணியில போகும் பொழுது அவங்க ஈஸியா ஒரு அடுப்புங்கார வரைக்கும் வேலை வாங்கிடலாம். நீங்க பெண் சுதந்திரம்னு சொன்ன உடனே ஏதோ சொன்னதே திருப்பி சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இது ஒரு நல்ல விதமான சுதந்திரம் தான். வாடா போடா, டே இது பாத்திரத்தை கழுவி வச்சிடுறா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்கள் கேட்டு இது ஒரு கணவன் கிராமப்புறத்துல இருந்து அது ஒரு பதவி மாதிரி. அவர் அங்க வச்சு பாக்கணும், எங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கணும். இங்க வந்து வாப்பா நம்ம 2 பேரும் சமந்தான்னு சொல்லிட்டு சுதந்திரமா 2 பேரும் அந்த சிநேகத்தோடயே வாழ முடியும். அந்த சுதந்திரம் நகரத்துல தாங்க இருக்கு அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேங்க. நான் செய்ய மாட்டேன், நாங்கெல்லாம் கொஞ்சம் பழமை, ஆனா இப்ப புதுமையானவர்கள் அது செய்யறாங்க. ஆனா இது நீங்க சொல்றதா ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குது எனக்கு கேட்கறதுக்கு. சுரேந்திர அன்பரசன், நீங்க சொல்லுங்க. நகர்ப்புறத்துல உங்களுக்கு நகர்ப்புறம்னு சொன்ன உடனே உங்களுக்கு வர ஒரு விஷயம், உங்க மனசுல வர ஒரு விஷயம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற நிறைய ஏழ்மையான முதல் தலைமுறை பட்டதாரிகளோட விடிவெளியே நகரம் தான். எவனும் வந்து கிராமத்துல படிச்சுட்டு பெரிய ஆளாயிட்டு ஊர்லயே சம்பாதிச்சான்னா அவன் என்ன நிலைமையில தானோ அதே நிலைமையில தான் இருக்க முடியும். தன் வாழ்க்கையோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும்னா அவனோட முதல் குறிக்கோளே ஏதாவது ஒரு நகரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான். நன்றி நன்றி, ரொம்ப அருமை. இது ஆமா கரெக்ட் தான். நமக்கு ஊர்ல இருந்தா என்னடா எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்கறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல. ரைட், சொல்லுங்க சிந்துஜா, உங்களுடைய நேரம் இது. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் வசதி வாய்ப்பு. இந்த காலகட்டத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் எப்பேற்பட்ட குடும்பத்துல வேணாலும் இருக்கலாம். கிராமத்துல இந்த தலைக்கட்டு இந்த குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இன்னார் மகன், இன்னார் மகள், இன்னார் மனைவி, இன்னார் சகோதரிங்கிறது யாருமே சொல்றது இல்ல. நான் வந்து இங்க படிக்கிறேன், இங்க வேலை வாய்ப்புல இருக்கேன் அப்படிங்கறதுதான் நம்மளோட முதல் அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை கொடுக்கறது வந்து நகரத்து வாழ்க்கை முறைதான். சோ வசதியும் வாய்ப்பையும் கொடுப்பது நகரத்து வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஓய்வு காலத்துக்கு வேணா நீங்க கிராமத்துக்கு போகலாம், ஆனா உங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உறுதிப்படுத்துறது நகரத்து வாழ்க்கை தான். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து நகரத்துல வந்து வாழலாம். கிராமத்துல இருக்க பெற்றோர்கள் வசதி வாய்ப்பா வாழறதுக்கும் உங்களுடைய வருமானத்தை நீங்க ஈட்டி அங்க கொடுக்குறீங்கல்ல, அதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து நகரத்து வாழ்க்கை.
வசதி வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல இருக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பது நகரத்து வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நன்றி. அருமை. சொல்வேந்தர் கன்யா, உங்களோட கை உயர்ந்திருக்கிறத பாக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நகர மக்கள் கிட்ட இருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உங்க பக்கமா வரலாம். இது முன்னாடி உயர்த்தினது, நீங்க அதை அப்படியே ரைட் ரைட், ஓகே ஓகே. சொல்வேந்தர் எத்திராஜன், என்ன சொல்ல விரும்புறீங்க? ரமேஷ், வணக்கம். எனக்கு நகரம் என்றால நினைவுக்கு வருவது கல்விதான். அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை செல்வனர். அதாவது கல்விக்கு அத்தாட்சி, கல்விக்கு கண்காட்சி, வேலைக்கு அத்தாட்சி. அதுதான் நம்ம மிக சிறந்தது. சிறந்த நல்ல கல்விகள் கற்கலாம், அதற்கேற்ற பயனான அந்த வேலைகள் அடையலாம். இரண்டாவது கேட்டனா விளையாட்டு, பொழுதுபோக்கு. விதவிதமான விளையாட்டுகள் நினைச்ச விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு இடமா இருக்குது, பொழுதுபோக்குக்கான ஒரு நல்ல இடமாவும் இருக்குதுன்னு அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது என்னோட நகரம். நன்றி. சொல்வேந்தர் உமா நடராஜன், உங்களோட நேரம் இது. வணக்கம் செல்வேந்தர் ஜான் அவர்களே. இதுதான் நான் முதல் தடவை தமிழ்ல பங்கேற்கிறது, அதனால நடுவில் இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்தா மன்னிக்கவும். என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் எனக்கு வந்து நகரத்து வாழ்க்கை தான் பிடிக்கும்னு சொல்லலாம். கிராமத்து வாழ்க்கையும் பிடிக்கும், ஆனால் கிராமத்துலேயே இருக்க முடியாது இல்லையா. நகரத்தில் தான் எல்லாருமே இருக்கோம், ஆனால் கிராம வாழ்க்கை பிடிக்கும்னு சொல்கிறோம். பட்டு நகரத்தில் இருக்கிற அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராமத்தில் இல்லை. மெயினாக நான் வந்து ஒரு கதை சொல்லணுன்னா, நான் ஒரு 35 வருஷம் முன்னாடி ஒரு கிராமத்தில் இருந்தேன். என்னோட கணவர் வந்து ஒரு பேங்க்கில் இருந்தார். அப்போ வந்து ரூரல் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்பல்சரியாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த ரூரல் குல்பர்கா பக்கத்தில் ஒரு வில்லேஜ், மதனி பர்கான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் இருந்தோம். அங்கே இருந்தபோது ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் ஃபார் 5.5 months. இப்போ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து நியரஸ்ட் சிட்டி வந்து குல்பர்கா, அங்கே போய் தான் வி ஹேட் டு கோ ஃபார் த செக்அப். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஹேட் அ மிஸ்கேரேஜ். அன்றைக்கின்னு பார்த்து அந்த வில்லேஜில் ஒரு டாக்டரும் இருக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸெல்லாம் இருக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹேட் டு ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து குல்பர்காவுக்கு போக வேண்டியதாக போச்சு. அதே நான் சிட்டியில் இருந்தால் மேபி இப்போ தோணுது அந்த குழந்தைய சேவ் பண்ணியிருக்கலாமோ என்னமோன்னு. ஸோ அதை பார்க்க போனால் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே நகரத்தில் தான் இப்போ இருக்குது. மால்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிராமம் வந்து ஒரு வாரத்துக்கு வேணால் போகலாம், பட்டு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நகரத்தில் தான் கழிக்கணும். இப்போ ஜூம் எல்லாம் மீட் பண்ணுறோன்னா கனெக்டிவிட்டி கூட கிராமத்தில் கிடைக்காது. ஸோ அதனால என்னோட தேர்வு நகரத்துக்கு தான். ஓவர் டு யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சொந்த கதையிலேருந்தே சொல்லியிருக்கீங்க. சொல்வேந்தர் கேசவன், உங்களோட நேரம் இது. உங்க குரல் கேட்கல சரியா? ஓகே, நான் திரும்ப வரேன் உங்கள்கிட்ட. கரம் டிஜிட்டல் ஹேண்ட் உயர்த்தி வைங்க. சொல்வேந்தர் பிரகாஷ், நகரம்னு சொன்ன உடனே உங்க மனசுக்கு வர முதல் விஷயம்? நகரம்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள வர்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப எனக்கு கிடைத்த வாழ்க்கை வந்து இதுவரைக்கும் நான் வந்து ஒரு 4 நகரத்துல வேலை பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல நான் ஒரு கனவுகளோட தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து எனது பணியை தொடர்ந்து முதல் வேலை இங்கே ஆரம்பித்து, அதுக்கப்புறம் மும்பையில பணிக்காக போனேன். பூனேல ஒரு 4 வருஷம், மும்பையில ஒரு 4 வருஷம், பெங்களூர்ல ஒரு 3 வருஷம். இது மாதிரி நகரத்திலே வந்து என்னுடைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. இதன் மூலமா எனது பெற்றோர்களுக்கு நான் தகுந்த அளவில் அவங்களுக்கு எதிர்பார்க்க அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. எனது குடும்பத்துக்கு நான் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். ஏன்னா நகர வாழ்க்கை இருக்கிறது வந்து போட்டிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், அதே நேரத்தில் வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ பாரதிய என்ன சொல்லியிருக்காருனாக்க, எழுந்து வா விழித்து வா, புதிய இந்தியாவை காண்போம். அதுதான் பாரதி சொன்னது. அது வந்து நகரம் இல்லாம நடக்காது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர் கிராமத்துல தான் இருந்து வேலை பார்க்குறாரு, ஆனா நகரத்தை தான் கனெக்ட் பண்றாரு. அவர் வந்து ஆபீஸ் வந்து காலையில எழுந்திருந்த உடனே அமெரிக்கா, யூகே பிரான்ச் எல்லாம் பேசிட்டு தான் இந்தியாவில் இருக்க அத்தனை நகரத்தோட கனெக்ட் கொடுத்து தான் அவருடைய வேலையே போகுது. அவருடைய ஒட்டுமொத்த நீங்க ஸ்ரீதர் வேம்புன்னு ஆரம்பிச்ச உடனே பாயிண்ட் தப்பா பேச போறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமா அவர் கிராமத்துல இருக்காரு, ஆனா கிராமத்துல இருக்காரு, சைக்கிள்ல தான் போறாரு, ஒரு கிராமத்துல மனிதராக தான் வாழ்றாரு, ஆனா நகரத்தை நம்பிதான் இருக்காரு. அதுதான் உண்மை. பயங்கரம். சூப்பர். நன்றி. சொல்வேந்தர் கேசவன், கேக்குவா?
கேக்குது. சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க. கேக்குது. நான் முதல் கருத்தாக கூற விளைவது கல்வி. இங்கு கல்வி சுரேந்திரகேசன், உங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா ஒருவேளை கேட்கலாம். நானும் ஸ்பாட்லைட் எடுத்துடுறேன். இப்ப பேசுங்க. பசங்க கராத்தே ஹிந்தி படிக்கணும், இந்த மாதிரி கிராமத்துல கிடையாது. சுரேந்திரகேசன், உங்களோட குரல் இன்னும் ஒழுங்கா கேட்கல. சேட்ல நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா? நான் படிச்சிடுறேன் எல்லாருக்கும். அப்படியே சொல்வேந்தர் முபீன், உங்களுடைய நேரம் இது. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு. ஓகே. வணக்கம் ஜான், தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ நகரத்தில் என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது வந்து கான்ஃபிடென்ஸ். இதை பில்ட் பண்ணி கொடுத்ததே நகரம் தான். அண்ட் த கரியர் தட் வி பில்ட். இத்தனை பேருக்கு இவ்வளோ எஜுகேஷன் கொடுக்குறோம், ஒரு 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 ஆர்கனைசேஷன் வச்சு கான்ஃபிடென்ஸ் கற்றுக் கொடுக்குறோம், கம்யூனிகேஷன் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு 15,000 20,000 பசங்களுக்கு இதுவரை டச் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்னா அது நகரத்தில் இருந்ததுனால தான். இந்த வெரி எசன்ஸ் உங்கள் முன்னாடி இப்போ நான் பேச முடியுதுனாலே அது நகரத்தில் வந்ததுனால தான். கிராமத்தில் இருந்திருந்தால் நான் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்ததும், நிறைய பேருக்கு கொடுத்து அவங்கள அப்லிஃப்ட் பண்ணதும் இந்த நகரத்தில் தான். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரியர் ஆர் இதுதான் திங்ஸ் நான் நினைக்கிறேன். பயங்கரம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிராமத்துல பெரிய தலையா இருக்கலாம், ஆனா நம்ம நகரத்துக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப அருமை. சொல்வேந்தர் நிர்மலா ரகுராமன், உங்களுடைய நேரம் இது. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நகரம் தாங்க சிறந்தது அப்படின்னு சொல்வேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள்ல உங்களுக்கு அடிப்படை கல்வி வேணா கிடைக்குமே தவிர மேற்கல்வி வேணும்னா எல்லாருமே நகரத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க இன்னும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா, உணவை உற்பத்தி பண்றது வேணா கிராமமா இருக்கிறாமே தவிர, ஆனா அந்த உணவை அங்கேயே அவங்களால விற்க முடியாது. அவங்க கண்டிப்பா நகரத்துக்கு வந்துதான் விற்க வேண்டி இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எனக்கு இங்க நகரத்துல வேண்டிய உணவும் கிடைக்குது, எனக்கு அந்த பொருளாதார சக்தியும் அந்த சம்பாதிக்கிற திறனும் நகரத்துல கிடைக்கிறது. அதனால எனக்கு நகரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னால சமைக்க முடியலன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றேன். அதே கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கூட அங்க அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். உடனடியாக உணவு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எது வேணா எப்ப வேணா வாங்கி சாப்பிடுற வசதி இந்த நகரத்துல இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிக்கிறேங்க. நான் ஒரு மலை பிரதேசம் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க கீழே இருக்கிற ஒரு கிராமத்துல நான் ஒரு நாள் தங்க வேண்டி இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி என்ன கடிச்சிடுச்சு. நான் உடனடியா அதுக்கு தேவையான ஒரு மாய்ஸ்சரைசர் நிவியா கிரீம் போட்டேன். ஆனாலும் எனக்கு அதனுடைய எரிச்சல், அரிப்பு, வேதனை நிக்கவே இல்லை. நான் நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மருத்துவர்கிட்ட போய் நான் என்னை காமிச்சு அதுக்காக ஒரு 6,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதற்கு எனக்கு 15 நாள் அந்த ஒரு வேதனையோட கஷ்டப்பட்டிருக்கேன். ஆக கிராமத்துல என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அதே நான் நகரத்துக்கு வந்த உடனே எனக்கு தேவையான மருத்துவ உதவி உடனடியாக அழகா கிடைச்சது. அப்போ இது மட்டும் இல்ல, நகரத்துல பொழுதுபோக்குக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய மனிதர்கள் எல்லாருமே தினமும் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியல. வெளியில போய் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை கிராமத்துல. அதே பாத்தீங்கன்னா நகரத்துல விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு. படிப்பு வசதி இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு, கல்வி வசதி இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்கே சுறுசுறுப்பாக நாம் நினைத்ததை நினைத்தவாறு செய்ய முடிகின்றது நகரத்தினுடைய வாழ்க்கையில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க சென்னையில தான் இருக்கோம். சென்னைங்கிறது ஒரு நகரம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க இருந்தது மிகப்பெரிய நகரம்
கத்தார் என்கிற ஒரு நகரம். எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் ஒரு அழகான ஒரு கார் பார்க்கு, அதில் கார் எடுத்திருந்தோம், லேண்ட் க்ரூசர். ஒரு 20 வருடமாக உபயோகப்படுத்தினோம், எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரல. ஆனால் இங்கே இந்த வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரம் என்னுடைய புதிய கார் மேலே விழுந்ததில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவு. நான் என்ன சொல்றேன், ஓகே, ஒரு மரம் இருக்கணும், காய் இருக்கணும், கனி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா அது பிறருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான உணவை என்னதான் இயற்கை நமக்கு கொடுத்தாலும் அது ஒரு தூரத்தில் இருந்தால் நல்லது. எல்லாத்தையுமே நம்முடைய அருகிலேயே வைத்துக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு கிராம சூழ்நிலையில உற்பத்தி செஞ்சாலும் அதை விற்கிறதுக்கான ஒரு நகரம் தேவை. அதை வாங்குவதற்கான பர்ச்சேசிங் பவர் இருக்கின்ற ஒரு ஆட்கள் நகரத்துல இருக்கிறவர்கள் தேவை. மருத்துவ வசதி எங்க கிராமத்துல கிடைக்கலையா, உடனே ஒரு பெண் அவள் கருவுற்று இருக்கின்றாள், அவளுக்கு குழந்தை பேரு நடக்க இருக்கின்றது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை திரும்பி விட்டதுங்கிறச்சே அதை கிராமத்துல வைத்தியம் பார்க்க முடியாம உடனே இதை நகரத்துக்கு கொண்டு போங்க, அங்க இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன்ல ஒரு குடும்பத்தினர் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருவது எங்கே? நகரத்துல தான். ஏன் கிராமத்திலயும் வைத்தியம் பார்க்கிற பாட்டிலாம் இருந்தா கூட நம்பி ஒரு மருத்துவரை நாடி எந்த ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை இருந்தா கூட வர்றது நகரத்துக்கு தான். ஆக எனக்கு மருத்துவ வசதி இருக்கு, இங்க கல்வி வசதி இருக்கு, இங்க உணவு வசதி இருக்கு, என்னால செய்ய முடியலன்னா வாங்கி நான் சாப்பிடுறேன், எனக்கு இங்க வேலை வாய்ப்பு வசதிகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படி எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு நகர வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு போல்டான ஸ்டேட்மெண்டோட சேர்ந்து சொல்லியிருக்கீங்க. அது மனசுல இருந்து நீங்க சொல்றதா இருந்தாலும் பல பேர் இங்க இப்போ என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு ஒரு செக்மெண்ட் தனியா இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வியை வச்சிடுறேன். சொல்வேந்தர் சசிகலா, சொல்வேந்தர் கலைவாணிலாம் இதை சொல்லணும்னாலும் சொல்லலாம். இந்த கேள்விக்கு நீங்க எல்லாருமே கை உயர்த்தலாம், எந்த அணின்னு இல்லாம நீங்க கை உயர்த்தலாம். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா அப்படின்னு நகரத்தை விரும்புபவர்களும் சரி, கிராமத்தை விரும்புபவர்களும் சரி, அவங்க சொன்னாங்கன்னா அது என்ன பண்றாங்க? இப்போ என் வீட்டில் இது பயங்கரமா நடக்கும். எனக்கு கிராமம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் போய் ஒரு பாறை மேலே படுத்து தூங்கிட்டு இருப்பேன். வெயில் அடிச்சிருக்கும், அதை நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பக்கத்துல நின்று சிரிப்பாங்க. வெயில் அடிக்குது, பக்கத்துல மரம் இருக்கு, அதுக்கு அடியில படுத்திருந்துருக்கலாம், ஆனா உனக்கு கிராமம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீ பண்ற அல்சாட்டியம் இருக்கே அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சிரிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதிரடியில இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பொதுவா மக்கள் பண்றதா இருந்தாலும் சரி, சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க இப்போ சொல்லலாம். சொல்வேந்தர் சசிகலா, நீங்க போகலாம். நன்றி ஜான் அவர்களே. இது எதிர்கருத்து சொல்ற மாதிரிதான் இருக்குது. நான் அதுக்கே முதல்ல நோட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப கிராமத்தை பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, மொட்டை மாடியில தான் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தா நகரத்துல பாத்தீங்கன்னா மொட்டை மாடி இல்லாத வீடுதான் இல்லையா? இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அடுக்குமாடி குடியிருப்புலதான் இருக்கிறாங்க, தனித்தனியா வீடே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு கருத்து இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப கிராமத்துல மொட்டை மாடி இருந்ததுன்னா அது வளர்ச்சி அடைந்துதானே இருக்கு. கிராமம்னா அப்ப அந்த காலத்துல இருக்க மாதிரி குடிசை வீடு, ஓட்டு வீடு அப்படிதானே இருந்திருக்கும். அப்ப அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கல்ல, நகரத்து வாழ்க்கையை அவங்க விரும்பி இருக்காங்கல்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கிராமத்துல போனாதான் நாங்க மொட்டை மாடியில தூங்க முடியும், நகரத்துல தூங்க முடியாது அப்படின்னு சொல்றது எனக்கு அந்த மாற்று கருத்து இருக்கு. அப்புறம் கன்னியா சொல்லியிருந்தாங்க, கோழி கூவுது, பறவைகள்லாம் சத்தம் எல்லாம் கேக்குதுன்னா கிராமத்துல மட்டும்தான் பறவைகள் இருக்கா? நகரத்துல நீங்க பறவையே பாக்குறதே இல்லையா? கோழி கூவுற சத்தத்தை நீங்க கேட்டதே இல்லையா? வேணா வீட்டுல கோழி வளர்த்துக்கோங்க, டெய்லி அதுக்கு சேவலோ கோழியோ கத்த போகுது. இதெல்லாம் ஒரு காரணமா? நகரத்துல இல்லவே இல்லை, பறவைகள் சத்தம், கீச்சிடும் சத்தம் கேட்கலன்னா எங்க ரேடியேஷன் இருக்கோ, எங்க சிக்னல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதோ, எந்த ஊர்ல போனாலும் இப்ப இருக்கிறது கிடையாது. கிராமத்திலேயே சிட்டுக்குருவிகள் எல்லாம் பாக்குறது கிடையாது. நகரத்துல மட்டும்தான் இல்ல, கிராமத்துலன்னா நிறைய இப்போ வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கருத்தை தான் என்னால ஒத்துக்கவே முடியல. ரொம்ப ஓவரா. நீங்க ப்ரிப்பேராகவும் வந்திருக்கீங்க. நான் சரியான நேரத்துல இந்த கேள்வியும் கேட்டேன்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் கலைவாணி, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா அப்படின்னு அடுத்த அணியினர் என்ன பண்றாங்க? கிராமம் நமக்கு இயற்கை தருது. ஆனா
நகரம் தான் நமக்கு எதிர்காலம் தருது. இங்க கிராமத்தை பத்தி பேசினவங்களே அவங்க எதிர்காலத்தை நோக்கி தான் இங்க வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அரஜான் வயிற்றுக்கு தான் எல்லாம் உழைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றது, நல்ல எஜுகேஷன். இப்ப அவங்களே கேளுங்க, உங்க பிள்ளை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படி கேட்டா, என் பிள்ளை இதுவும் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அது கிராமத்துல இருந்தா முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். நல்ல கல்வி இதுல சேர்க்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கிராமத்துல உடல்நிலை சரியில்லாம நம்மளை சேர்ந்தவங்க இருக்கும்போது அவங்களோட உயிரை நம்ம காப்பாத்துறதுதான் ரொம்ப முக்கியமா பார்ப்போம். அப்போ நகரத்துல இருக்கிற பெரிய மருத்துவமனையில தான் நம்ம சேர்க்கணும், நம்ம கூட இருக்கிற நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்றத நினைக்கிறது எல்லாமே. சோ நகரத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது நகரத்துக்கு போனா நம்மளால எல்லாத்தையும் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கறது நகரம் மட்டும்தான். நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை நகரம் தான் தரும். சோ அதனால நம்ம பிள்ளைகள் சேஃபாவும் இருக்கும், நல்லா படிச்சு வந்துருவாங்க, ஹெல்த் நல்லா இருக்கும். நகரம் எப்பவுமே நீ யாருன்னு கேட்காது. ₹1 இல்லாம வந்தவங்க கூட இங்க ₹1,00,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கு. ஆனா கிராமத்துல அப்படி முடியாது. நகரம் எப்பவுமே என்ன சொல்லும்னா, நீ யார் அப்படின்னு கேட்காது, நீ என்ன ஆக போற அப்படின்னு தான் கேட்கும். கனவுகளோட வரவங்களோட அவங்களோட கனவுக்கு ரெக்கை கொடுக்கிற இடமே நகரம் தான். புரியுதுங்களா? அங்க இருக்கும்போது நான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னா அதுக்கு வழிகாட்டுதல். நான் நகரத்தை எப்பவுமே எப்படி பார்ப்பேன்னா, ஒரு தெருவுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த தெருவுல போனா ஒருத்தரை பார்க்கலாம், இந்த தெருவுல போனா ஒருத்தர் வாய்ப்பு பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு நமக்கு ஒரு புது புது வாய்ப்புகளை கொடுப்பாங்க. புது புது மனிதர்களை நம்ம சந்திக்கும் போது அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும். சோ நகரம் நமக்கு வாய்ப்பையும் தரும், அனுபவத்தையும் தரும். வாய்ப்பும் அனுபவமும் இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க கிராமத்துல இந்த ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட் ஹோட்டல்ல போய் பாருங்க, அந்த பேரை கூட நமக்கு படிக்க முடியாது, அவ்வளவு மெனு இருக்கும். இதெல்லாம் என்ன விதமான ஃபுட்டுன்னு. கிராமத்து உணவும் இருக்குது, ஐஃபை இந்த ஃபாரின் உணவு எல்லாமே இருக்குது. நமக்கு தான் அதை படிக்க தெரியாது, எழுத்து கூட்டி இது என்ன சார் இதை கொஞ்சம் சில டைம்லாம் நானே இந்த பிக்சர் காட்டி இதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்லி இருக்கேன். சோ நகரம் பரபரப்பா இருக்கும்னு சொல்றாங்க சார். காலையில இட்லியில ஆரம்பிச்சு நைட் தோசையில முடிப்போம், அது வேகமா தான் ஓடும். அந்த வேகம் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துறது. சோ இட்லியில ஆரம்பிச்சு தோசையில முடியுது, அப்ப இப்படி ஓடுதுன்னா, ஒரு கமலோட பேசும் படம் பாத்திருக்கீங்களா? அந்த சத்தம் கேட்கிற இடத்துல அவர் இருந்தாதான் அந்த தூக்கம் வரும். சத்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனவனே பழகாம ஒரு ரெக்கார்ட்ல சத்தத்தை வச்சுட்டு தூங்குவாரு. அந்த மாதிரிதான் நகரவாசிகள் பரபரன்னு இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க நகரத்துல பக்கத்துல பேச மாட்டீங்க, நீங்க போய் பேசுங்க. இங்க இருக்கிறவங்க தான் பேசணும்னு இல்ல, கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி இதை பழகிக்கோங்க, வாங்க பழகுவோம் எல்லாரும். சோ இங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. சோ நம்ம வாய்ப்புகள் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. முக்கியமா நகரத்துலதான் நம்பிக்கை அதிகமா இருக்கு. நம்ம இது வாயிடலாம், நம்ம பிள்ளைங்களை இப்படி உருவாக்கிடலாம், நம்ம பிள்ளைங்க இது பண்ணிப்பாங்க, எல்லாமே நகரத்துலதான் எனக்கு இருக்கு. நானும் கிராமத்துக்கு போயிருக்கேன், ஆனா என்னால ஒரு வாரத்துக்கு மேல அங்க உட்கார முடியல சார். ஒரே சோம்பேறியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த காலையில 8:30 இருந்து நைட்டு 10 வரையும் பரபரப்பா இருக்கும். அடுத்து 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 அங்க எல்லாம் எனக்கு மெதுவா அப்படி போற மாதிரி இருக்கு. அந்த மெதுவான வாழ்க்கை நகரத்துல இருந்து நமக்கு கிராமத்துக்கு போகும்போது நமக்கு அது வரல போல இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வாழ்க்கை பரபரப்பான வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட், பயங்கரம். நம்ம இப்ப ரொம்ப ரொம்ப அருமையா எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, இது இது அந்த உந்து சக்தி அது கிராமத்துல போனா எனக்கு தொலைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தடவை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்க இதெல்லாம் பண்றது கொஞ்சம் ஓவர்ரா அப்படின்னு சொல்றது. இந்த அன்புமணி அங்க இருந்து கை தூக்கி காமிக்கிறாரு. இதுக்கு ரெலவெண்டா எதுவும் சொல்ல போறாரு? ஐயா நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. ஏன்னா நகரத்துல இருந்தே 2-3 பேர்த்து கூப்பிட்டீங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. பரபரப்பா அவங்க இருக்கிறனால நீங்களும் பரபரப்பாயிட்டீங்களோன்னு சொல்ல. அதாவது அவசரத்துல அண்டாக்குள்ள கைவிட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. நகரத்துல பரபரப்பா இருக்கணும், அவசரமா இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமா, அவசரமா இருக்கணும், வேக வேகமா போய் மிதிவண்டி எல்லாத்தையும் இடிக்கணும். உங்களுக்கு இந்த ஒரு சமீப காலத்துல இந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிராமத்துக்குள்ள இருந்ததுனால நடந்துருச்சு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் நீங்க இமேஜின் பண்ணலாம். அத பார்த்துட்டு இருந்த நகரவாசிகள் கேக்குதா? எனக்கு சொல்வேந்திரன் பேசுறது கேட்கல. கேக்குது ஐயா. இப்போ பரவாயில்லைங்களா? நன்றி. இல்ல அன்பு, உங்களுக்கு கேக்குது, முன்னாடில இருந்து கேக்குதுதான், பிரச்சனை இல்லை. நன்றி. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நன்றி. ஆழ்துளை கிணறுல குழந்தை விழுந்ததை பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கவங்க, அவங்க குழந்தை பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ல விழுந்ததை கவனிக்கல. பரபரப்பா டிவியில என்ன போகுதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல.
பொருள் ஈட்டுறதற்கு அன்பரசன் சொல்றாரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு தான் வரணும். ராஜ் பிரியன் மதுரை வட்டம், நடராஜ் நிலா கப்பல் வீலாகர் திருப்பூர் வட்டம், ரிஷப் வீலாக் அவர் வந்து நாகர்கோவில் பக்கம், அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்தே பொருள் ஈட்டுறாங்க இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி. நகரத்தில் இருந்தால் மட்டும்தான் சோசியல் சர்வீஸ் செய்ய முடியுங்கிறாங்க. அது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிறுதுளி அமைப்பு, கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு, இது மாதிரி அறிவியல் பூர்வமாக வாட்டர் சேனல்ஸை தூர்வாரி அறிவியல் பூர்வமாக ஒரு செயலை அணுகிறது கிராமத்திலிருந்து உள்ளபடியே கிராமத்திலேயே நடக்குது. அவர்களுக்கு வந்து ஜனாதிபதி விருது கொடுத்துருக்கிறார் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புக்கு. இது எல்லாமே வந்து நான் அறியாமையில் விளக்கி வச்சுட்டு நகரம்தான் பெஸ்ட்டுன்னு தெரியுறது எனக்கு கொஞ்சம் ஓவரா போகுது. ஒன்றை பற்றி தெரியாமலே அதை விலக்கி விடுவது இக்னரன்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏதாவது மாமரம் வந்து கார் மேல மாக்கிளை விளைஞ்சிருச்சுன்னா காரை தள்ளி நிறுத்துங்கம்மா. ஆனா இயற்கையான காத்து கிடைக்குதே, விலை மதிப்பில்லாத இயற்கையான காத்து கிடைக்குதே. நீங்க நம்ம வீடுகளில் வந்து ஏர் பியூரிஃபையர்ஸ் வச்சிடறோம், இல்ல காற்றில் இருக்கக்கூடிய மாசை சுத்தப்படுத்தக்கூடியது. எதுக்கு வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறீங்க? உங்களுக்கு சுத்தி இருக்கிற தண்ணி நல்லா இல்ல, குப்பைகளை போய் கொட்டி கொட்டி பிளாஸ்டிக்கை கொண்டு போய் கொட்டி கொட்டி ஒரு 10 அடி 20 அடிக்கு கீழே போனா அந்த தண்ணி நல்லா இல்லை. அதனாலதான் நீங்க அதுல இருக்க டிஎல்எஸ்ஓ அந்த வகையீடு மாறுதுன்றனால நம்ம அத்தனையும் பாதுகாப்பு பண்றோம். இப்ப என்ன தெரியுமா இருக்கு, சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சிங்கத்தை, ஒரு மானை, ஒரு முயலை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வேலைக்கு வந்து சாப்பாடு போடுறா, அது சுகமா தான் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓவரா தெரியுது. சுத்தி நின்று சிரிக்கிறது லாஃபிங் தெரப்பின்னு சொல்லி, சந்தோஷமா மனசு விட்டு மக்களோட பேசி சிரிங்க, அதுவே நமக்கு இருக்கே. வண்டு கடிச்சிருக்குமா அவங்கள, பூவரசன் தலை போட்டிருந்தா சரியா போயிருக்கும். நீங்க மெடிக்கல் போக தேவையில்லை. கை வந்து வராம இருந்த பாப்பாவை எங்க தாத்தா வந்து கொஞ்ச நேரம் விளையாடியே சரி பண்ணாரு. நீங்க என்னதான் அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் அதை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன்னு சொன்னாலுமே நம்ம கண்ட்ரியில வந்து 99.9% சவுதி அரேபியா கொடுக்குற மாதிரி எல்லாம் நார்மல் பிரெக்னன்சி கிடையாது. அது வந்து ஒரு மாயை. எல்லா மெடிசனும் கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறது ஒரு மாயை. அது ஓவரா தெரியுது. வில்லேஜ் பிரெக்னன்சின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு. அதுல வந்து முறைப்படி போறவங்கள இவங்க இந்த தேதியில சுகப்பிரசவம் அடைகிறாங்கன்னு சொல்லி கிராமத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து விதமான அப்கமிங் ஸ்டேஜஸையும் அவங்க போடுறாங்க, போட்டோகிராஃப்ஸ் எடுத்து போடுறாங்க. ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கேள்வி ஞானம் வந்து நம்மளுக்கு இது மூலமா நம்ம விளக்கிடுறோம். பட்டறிவுங்கிறதவே நம்ம விளக்கிடுறோம், அடிபட்டு திருந்தணுங்கிறதவே விளக்கிடுறோம். அயலான் இயக்குனர், இது எதுக்காக சொல்றேன்னா நகரத்துலதான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. அயலான் இயக்குனர் இந்த ஏலியன்லாம் வச்சு படம் எடுத்தார் இல்லைங்களா, அவர் திருப்பூர் கலந்து கொங்கு தமிழ்ல தான் பேசுவார். முழுமையான ஆங்கில தொன்மை அவருக்கு கிடையாது. அவர் வந்து கையடக்கத்தில் இருக்கக்கூடிய கைபேசியை வைத்தே அந்த சிஜிஐ ஒர்க்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய படம் அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுத்து முடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த வாய்ப்பு வருது அதனால நகரம், பொருள் ஈட்டுவோம் அதனால் நகரம், மருத்துவம் இல்லை அதனால் நகரம், நம்மளை சோம்பேறியாக்குது அதனால் நகரம், சிரிப்பதற்காக நகரத்தை செல்கிறேன், இது அனைத்துமே எனக்கு வந்து ஓவராக தெரியுது. இன்னொரு 2 பக்கம் எழுதி வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் வரேன். ஆமா இருங்க, திருப்பி வருவோம். நம்ம நீங்க வந்து மொத்த நிகழ்ச்சிக்கு சேர்த்து அப்படியே இதுக்கப்புறம் என்ன நீங்க அன்மியூட்டே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஆனா அருமையா பேசுனீங்க. நீங்க பேசுனது நீங்க அழகா கனெக்ட் பண்ணிட்டீங்க. சொல்வேந்தர் தாரகேஸ்வரி, சொல்வேந்தர் கன்யா நான் பாக்குறேன், நான் திரும்பி வரேன். நான் ஒரு சிட்டி நகரத்து ஆள்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். நான் சொல்வேந்தர் தாரகேஸ்வரி, இதெல்லாம் பண்றது கொஞ்சம் ஓவரா அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு நகர வாழ்க்கை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல வந்து டைம் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போக்குவரத்து வசதி வந்து வில்லேஜ்ல வந்து கொஞ்சம் கம்மி தான், நடந்து போகணும். அப்ப அந்த காலத்துல அப்ப செஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாவே நம்ம வந்து டயர்ட் ஆயிடுறோம். ஸோ அதனால வந்து ஒரு நேரத்தை நம்ம உபயோகமா செய்யணும் ஒரு அப்படின்றது. அப்புறம் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சிட்டில வந்து நம்ம ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இருந்த இடத்துல இருந்தே நம்மளால வந்து வாங்க முடியும். அது கிராமத்துல வந்து அது எனக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு என்னோட கருத்து. பயங்கரம், சூப்பர். இது நம்ம இந்த தலைப்பை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்ச மக்கள், உங்களுக்கு நகரம் பிடிக்கும்னா கிராமத்தை பிடிச்சவங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அது உங்களுக்கு வினோதமா இருக்குது அது அப்படிங்கிறது கேள்வி. சொல்வேந்தர்
மோகினி ராமலிங்கம் நீங்க சொல்லலாம். கேக்குதுங்களா சார்? கேக்குது, பேசுங்க. ஓகேங்க. ஒரு சின்ன அனுபவம் சொல்றேனுங்க. நான் படிச்சது வளர்ந்ததெல்லாம் குன்னூர்ல தானுங்க. கான்வென்ட்ல படிச்சதுனால இங்கிலீஷ் சரளமா பேச பழகிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பொள்ளாச்சியில வந்து எங்க ஹஸ்பண்ட் நாங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்றப்போ அங்க வேலை பார்க்குறப்போ எனக்கு தமிழ் பேசவே வராது, அவ்வளோக்கா தெரியாது. குன்னூர்ல இருக்கிறப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் கொஞ்சம் ஹேர் கட்டிங் அண்ட் பேசிக் எல்லாம் அவங்ககிட்ட படிச்சுட்டேன். பொள்ளாச்சி வரப்போ ரொம்ப நியூ ஐப்ரோஸ் எடுத்துருக்கோம், ஹேர் கட் பண்ணுறோம், யாருக்குமே எதுவுமே தெரியாது. ரொம்ப விசித்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க. திஸ் வாஸ் 1960 60ஸ்லிங்க. ஸோ அங்கே வாழ்ந்து ஸ்டேஜ் 30-40 வருஷ காலம் அங்கே இருந்து அப்புறம் சொல்லி ஒரு சின்ன பார்லர் வீட்லேயே ஆரம்பிச்சு அப்புறம் அகேன் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்னால ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க ஹேர் கட்டுக்கு வருவாங்க, அப்புறம் ஃபேஷியல் அந்த மாதிரி. பட் அதில் ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாம் வந்து சலூன்ஸில் வந்து பார்பர்ஸ் வந்து ஆம்பளைங்க தான் ஹேர் கட் பண்ணுவாங்க. அதையே பார்த்து வளர்ந்த ஊர் பொள்ளாச்சி. அந்த காலத்தில் குஷ்பு அண்ட் ஷூட்டிங்கெல்லாம் வரப்போ சுந்தர் சாரில் வரப்போ எங்கள் வீட்டுக்கு டைரக்ட்லி பின்னால் தான் அவங்க எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அந்த லாட்ஜில். ஸோ அப்போ அந்த டைமில் தான் சம்திங் ரிலேட்டட் டு அந்த பியூட்டி பார்லருக்கு வந்து பீப்புள் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி ஆரம்பத்தில் வந்து சின்ன இடத்துல வந்து எங்கள் வீட்லேயே ஒரு ரூமில் நான் ஸ்டார்ட் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைங்க பொண்ணு பையன் 2 பேர் உள்ளே வந்தாங்க. ரூம்குள்ளே வந்துட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்புறம் திருப்பி பார்க்குறப்ப அந்த ஃபேமிலி வந்தாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல், அவ்வளோ ரெஸ்பெக்டோடு பேசுவாங்க பொள்ளாச்சியில். ஸோ நான் பழகிட்ட நாள் போக அப்புறம் திரும்பி பார்த்துட்டு அந்த குழந்தை உள்ளே வந்துட்டு கையில் வந்து மவுத்தெல்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வேகமாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு அவன் என்ன சொன்னான்னு, அம்மா ஒரு பொம்பளை முடி வெட்டிட்டு இருக்காங்கம்மா, ஒரு பொம்பளை முடி வெட்டிட்டு இருக்காங்கம்மா. யூ குடன்ட் ஸ்டாப் லாஃபிங். அவ்வளோ விசித்திரமா அதை சொல்லிட்டு வந்தாங்க. கிராமத்து அனுபவம். பட் நான் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அங்கே வாழ்ந்து அப்புறம் பிகாஸ் அந்த கிராம மக்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால எனக்கு அங்கேயும் ஒரு பார்லர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பக்கத்தால் உட்மல்பேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற பொள்ளாச்சி அஃப்கோர்ஸ் நான் பெரிய டவுனுக்கு மேலே ஆயிடுது. பட் அந்த அனுபவத்தை சொல்ல வரேன். பயங்கரம், சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு நான் எல்லாருக்கும் எப்படி நேரம் குறைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு உங்க கதைக்குள்ள போயிட்டேன். நான் அப்படியே இருங்க, நான் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூப்பர். அப்துல் ஹாலித் எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு தனியா, அவருக்கு இப்போ பேசணும் அப்படிங்கிறாரு. நான் வந்து இவங்க சொல்வேந்தர் கன்னியா கிட்ட போயிட்டு அப்துல் ஹாலித் கிட்ட வந்துடுறேன். சொல்வேந்தர் சாந்திரா நீங்க நெக்ஸ்ட் போகலாம், இவங்க 2 பேர் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, சொல்வேந்தர் கன்னியா சொல்லுங்க. வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த முதல் கேள்விக்கு வரேன். என்ன உருட்டுறாங்கன்னா, இங்கே என்னது நகரத்தில் தான் மெடிக்கல் இருக்குது. ஏங்க ஏதோ அது வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்காண்டி என்னது கண்ணை வித்துட்டு கண்காட்சி பார்க்க போகிறேன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆமாம், அங்கே வந்து அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா இல்லை விஷத்தை குடிக்கிறாங்களான்னு தெரியாது, சாப்பாடு சாப்பிட்றாங்களா விஷத்தை சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. அதனால அடிக்கடி அவங்களுக்கு மருத்துவ வசதி தேவைப்படும், அங்கே போவாங்க. ஆனா இங்க வந்து சாதாரண ஒரு வயிற்று வலிக்கு கூட, அங்க வயிற்று வலியோ ஒரு தலைவலிக்கு கூட சிடி ஸ்கேன் எடுக்கிற உலகம் நகரத்துல. அது வந்து அவங்களோட தொழில் முறை. ஆனா இங்க வந்து எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்கு. ரொம்ப எல்லாம் மீறி போறதுக்கு நாங்க நகரத்துக்கு போறோம். அது வருஷத்துல ஒரு நாளோ 3 வருஷத்துல ஒரு நாளோ அது மாதிரிதான். அதே மாதிரி நான் வந்து நகரத்துல இருக்கிறதுனால எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். 7 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கு மேல இப்போ சாப்பிட்டாக்க உடம்புக்கு சரிப்பட்டு வராது. இப்போ எங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. திடீர்னு சாப்பிடணும் அப்படின்னா அப்படி ஒரு மாங்காய் மரத்துக்கு போவோம், மாங்காவை பறிப்போம், அப்படியே அந்த உப்பை போட்டு மிளகாவை போட்டு அப்படி நசுக்கி அப்படி சாப்பிட்டோம்னா என்ன ஆர்டர் பண்றீங்க, நாங்க நேராவே சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு கொய்யா பழத்தை பறித்து சாப்பிடுவோம், திடீர்னு ஒரு வாழைப்பழத்தை பறித்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா மாற்று வழிகள் எங்களுக்கு நிறைய இருக்கு.
புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம கண்ணை வித்துட்டு கண்காட்சி பார்க்க போகணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறுதியா ஒன்று சொல்றேன். அதாவது நகரத்தை தான் விரும்பும்னா நம்மளுடைய பண்டிகை காலங்கள்ல திடீர்னு முழிச்சு பார்த்தா இன்னும் தாம்பரமே தாண்டி இருக்க மாட்டோம். அப்புறம் ஏன் மக்கள்லாம் அங்க போறாங்க? கிராமத்தை விரும்புறதுனால போறாங்க. ஏதோ ஒரு போதாத காலம் பொருளீட்டணும்னு வந்துட்டாங்க. அது இங்க பாக்குறாங்க. ஆனா நகரத்துலதான் நம்மளுடைய கிராமத்துல போய் இந்த பண்டிகையை நம்ம அப்பா அம்மாவோட உறவினர்களோட கொண்டாடணுன்ற அந்த ஆர்வம் அது கிராமத்தை விரும்பாமலையா வந்திருக்கும். பயங்கரம். உங்களுக்கு இது அப்துல் ஹாலிர் இப்ப இன்னும் ஒரு டபுள் எனர்ஜில இருக்காரு. அவர் உங்களுக்கு தொடர்ந்து ஏதோ சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். அவரை நான் ஸ்பாட்லைட் பண்ணி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜான், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, எதிரணிகள் பேசின அத்தனையுமே அடேங்கப்பா என்ன உருட்டுறாங்கடா அப்படின்னு இருக்கு. இவங்கெல்லாம் கடைசியா எப்ப கிராமத்துக்கு போனாங்க? இப்ப பேசின எல்லாரையுமே கேட்கிறேன். மருத்துவ வசதி இல்லைன்றீங்களே, படிப்பு வசதி இல்லைன்றீங்களே, கடைசியா எப்ப கிராமத்துல இருக்க ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க? நான் இப்போ கீழக்கரைங்கிற, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல அதுலயும் சவுத் எங்க இருக்கு, கீழக்கரைங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க ஜிஹெச் எப்படி இருக்கு தெரியுமா? ஜிஹெச்ல சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு, ஜெராக்சஸ் இருக்கு, 24 மணி நேரம் டாக்டர் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த கிராமத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அடேங்கப்பா என்ன உருட்டுறா சாமி. பயங்கரம். கீழக்கரை பத்தி கொஞ்சம் அடிச்சு பாருங்க. அது கிராமம் தான். இந்த கீழக்கரையில மட்டும் 7 எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். முகமது சலக் இன்ஜினியரிங் காலேஜ் இங்க கீழக்கரையில இருக்கு. ஏன் அது கிராமம் இல்லையா? அங்க கல்வி அறிவு இல்லையா? எத்தனை பேர் இங்க இருந்து படிச்சுட்டு போனாங்க, அது அறிவு இல்லையா? எல்லாம் கிராமத்தை நோக்கி வராங்க, கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி வராங்க. ஆமாங்க, எங்க டிமாண்ட் இருக்கோ அங்கதானங்க சப்ளை இருக்கும். நாங்க இங்க எங்களுக்காக என்ன ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். எங்களுக்கு 50 பேருக்கு இந்த ப்ரொடக்ஷன் போதும், நாங்க 500 பேருக்கு பண்ணிருக்கோம். விற்கணும் எங்க விற்பீங்க? நீங்க நகரத்துல இருந்து யாருக்கு விற்கிறீங்க? உங்க ஊருக்கு விற்கிறீங்க, வெளிநாட்டுல தானே வித்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அவங்க விற்பாங்களாம். அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஏங்கப்பா என்ன உருட்டுறா எப்பா. அப்புறம் என்ன சொன்னாங்க, பெண்கள் அத்தான்னு தான் கூப்பிடணும். சும்மா எந்த காலத்துல இருக்கீங்க? எந்த போடா வடன்னு அடிக்கிற லெவல்ல இருக்காளுங்கப்பா. அதாவது இவங்க எல்லாம் அப்புறம் முன்னாடி வாழ்ந்து ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு, கிராமம்னா இப்படிதான் இருக்கும், கிராமத்துல பச்சை பசேல்னு புல்வெளி இருக்கும், வாய்க்கால் இருக்கும், நடக்க வழி இருக்காது. இங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 பஸ் ஓடிட்டு இருக்கு எங்க ஊர்ல. அவ்வளவு சிட்டிஸ் இருக்கு. ஆன்லைன் ஆர்டர் வேணுமா? இங்க சொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் கிடையாது. கீகின்னு இங்க ஒரு லோக்கல் ஆன்லைன் டெலிவரி ஷாப் இருக்கு. பிளிங்கிட் இங்க இருக்கு. கறி வேணுமா ஆர்டர் பண்ணுங்க, வீட்டுக்கு வரும். நீங்க கடைக்கு போய் வாங்கணுமா வாங்கலாம், உங்க வீட்டு தேடி வரணுமா வரும். உங்களுக்கு தேவையான சேவை வேணுமா இருக்கு. ஏன்னா கிராமங்களும் வளருது. நீங்க நினைக்கிற கனவுல கண்ட சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல பார்த்த கிராமம் இது இல்ல. ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜில உள்ள கிராமங்கள்ல இருக்கும். இதெல்லாம் தெரியாம ஐயோ கிராமத்துக்கு 2 நாள், அதாவது 2 நாள் கிராமத்துக்கு போனா ஜாலி, 4 நாள் போனா லேசி. என்ன உருட்டுறே. ஒரே ஒரு பாயிண்ட், அவர் சொன்னதோட ஒரே ஒரு பாயிண்ட், நல்லா இருக்கும்ல. சனி நேரம் லீவுன்னு வீட்டுல உட்காந்துருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் நான் லேசியா இல்லையா உங்களுக்கு? கிராமத்துக்கு லேசியா இருச்சா? ஏன் காலைல 6 மணிக்கு வந்திருக்க கஷ்டமா இருக்கா என்ன? இல்ல உங்க வேலையை நீங்களே பாருன்னு சொல்றது கஷ்டமா இருக்கா? ஜான், இதை விட பெரிய உருட்டு எனக்கு தெரியல ஜான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சொன்னாங்களே ஸ்ரீதர் வெம்புன்னு சொன்னாங்க. அவர் நான் நகரத்தை நோக்கி யாரும் போகக்கூடாது, இந்த கிராம சூழல்லையே நான் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் திருநெல்வேலியில ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அது கிராமத்தை விரும்பினேன் அப்படின்றதுனாலதான் அது பண்ணாரு. அதே மாதிரி இவங்க எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல, வாடா போடான்னு ஊர்ல உள்ளவங்களை கேட்டு பாருங்க. ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே பெண்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி கேட்டுப்பாங்க, அவங்க கணவன்மார்கள் கேட்டுப்பாங்க. கேட்கலையா அப்பதான் வாடா போடாலாம் வரும், கிராமத்திலயும் வரும், அது வெளியில தெரியாது, அவ்வளவுதான். அங்க வாடா போடல. ஈது வருங்க, எனக்கு ட்ரெஸ் நான் எடுக்கலங்க, என் பொண்டாட்டி தாங்க எடுத்து கொடுக்குறாங்க. அங்க வாடா போடா கூட இல்ல. அது மட்டும் இல்லாம நினைக்கிறேன் இருங்க, அப்துல் ஹாலிர் இது சொல்லும் போது கரெக்டா அங்க அடுத்து கை தூக்கி இருக்கிறது சொல்வேந்தர் சாந்திரா தான். அவங்கதான் இந்த வாடா போடாக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் சாந்திரா வாங்க, உங்க நேரம். ஐயா, வாடா போடா இவ்வளவு ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. ஆனா வாடா போடான்னு ரொம்ப அழகா கூப்பிடுறது கிராமத்து பெண்களை விட நகரத்து பெண்கள் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். ஆனா கிராமத்து பெண்கள் இன்னும் கொஞ்சம் தயங்குவாங்க, வாடான்னு சொல்ல மாட்டாங்க, இங்க வாயா போயான்னு கூப்பிடுவாங்க மேம். அங்க வாடா போட கூடாங்க, வாயா போயான்னு கூடுவாங்க. இன்னொன்னு ஆடு மாடு மாதிரி அப்படிம்பாங்க. ஏன்னா அங்க நிறைய அந்த மாதிரி சூழல்ல வாழ்றதுனால அந்த மாதிரியான வார்த்தைகள் உண்டாகுது போல.
எனக்கு வேணா ரொம்ப வியப்பா இருந்துச்சுன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கிராமத்துல தான் ஒன்றுபட்டு வாழ்றாங்க, நகரத்துல ஒன்றுபட்டு வாழலையா? நாங்களாம் தனிச்சா நிக்கிறோம், தனிமரமா நிக்கிறோமா? இல்லையே, நாங்களும் தோப்பா தானே நிக்கிறோம். தனிமரமா இருக்கிற முடியாதே. எங்க இருந்தாலும் ஒன்றுபட்டா தான் வாழ்வு. ஆக மாடி வீட்டுல குடி இருந்தாலும், மனைப்பகுதியில குடி இருந்தாலும், அல்லது கோயில் குளத்துக்கு போனாலும், வேலை செய்ய இடத்துலையும், எல்லா இடத்துலயும் ஒன்றுபட்டு வேலை செஞ்சாதான் எந்த ஒரு பலனையும் பார்க்க முடியும். ஆக அங்க கிராமத்துல தான் ஒன்றுபட்டு வாழ்றாங்க, கூடி வாழ்றாங்க. நகரத்துல எல்லாம் பிரிஞ்சு தனிமரமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்றத கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியத்தை விட வியப்பா இருக்கு. எப்படி இப்ப நகரத்து பக்கமே இவங்க வந்து பார்க்கலையோ அப்படின்னு இருக்கு. ஆக நகரம் என்பது நாகரிகம் கொஞ்சம் சற்று கிராமத்தை விட முன்னேறிய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனா நகரமும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு என்பதுல ஐயமே இல்ல. அதே போலதான் கிராமம் வளர்ந்து கொண்டு இருக்கு. ஆனா வளர வளர நம்ம தூரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கிராமம் வளர்ந்து வரும்போது நகரம் இன்னும் கொஞ்சம் ஒரு பகுதி கூட போயிருது. ஆக அந்த வளர்ச்சி வந்துட்டு ஈடு கட்டி சமப்படுத்த முடியாது. ஏன்னா ரெண்டுமும் வேற வேற பாணியில இருப்பதுனால அங்க வித்தியாசமான விஷயங்கள் கட்டாயம் இருக்கும். நம்ம தனிமரமா இருக்க முடியாது. அடுத்து சொன்னது வந்துட்டு மருத்துவ வசதி. அந்த மருத்துவ வசதி பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய பெரிய வசதிகள்லாம் இருக்கிறது வந்துட்டு கிராமத்தை விட சற்று கூடுதலாக அல்லது அதிகப்படியான மருத்துவமனைகள் இருக்கும் இடம் கட்டாயம் நகரமா தான் இருக்கும். ஆக ரெண்டையும் சமப்படுத்தி பார்க்க முடியாம நம்ம இருக்க ஒரு சூழல் இருக்கும். உங்ககிட்ட ஒரு மருத்துவமனை இருக்கலாம், ஆனா பட்டணத்துல வந்துட்டு பல மருத்துவமனைகள் இருக்கு. ஆனா பல வித்தியாசமான மருத்துவமனைகள் இருக்கு. பல படிப்பு தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் அல்லது மற்ற இதர மக்கள் வந்துட்டு நிறைந்து இருக்கும் ஒரு இடம். அடுத்து சொன்னாங்க, அம்மா அப்பா கலக்கி கொடுக்குற கோப்பியை குடிச்சிட்டு சோம்பேறியா அங்க சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு தானா எழுந்திரிச்சு தானா வேலை செய்யணும். அப்படி தானா பலகாரம் செய்ய முடியாட்டி கூட கீழே போய் கடையில வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஆக நகரத்துல தான் எல்லாரும் தன்னிச்சையா கால் ஊன்றி வேலை செய்ய வேண்டிய நிலைமை. கிராமத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு இன்னும் அம்மா நமக்கு கோபி கிளப்பி கொடுக்கணும், அப்பா நமக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் நம்ம சமைக்கணும் அப்படின்ற ஒரு மேல ஒரு சார்ந்து வாழ்க்கை இருக்கு. கிராமத்துல நிலத்தை ஒழுகுறதுல எப்படி மேம்? அது நிலத்தை ரோபோ வச்சு உழுகுறாங்கன்னு நினைச்சீங்களா? இல்லையா, நீங்க தான் மிஷின் வச்சிருக்கீங்களா தெரியுமா? அந்த மிஷினை செஞ்சது பட்டணத்துல தானே. பட்டணத்துல இருந்து மிஷின் செஞ்சு கொடுத்தா நீங்க அங்க உழுவுறீங்க. ஆனா அந்த பட்டணத்துல இருந்து வந்த மிஷின் தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் வளப்படுத்துது அப்படின்னு சொல்ல வர்றேன். ஆக எது முதல்ல பட்டணத்துல இருந்து தான் நகரப்புறத்துக்கு வருது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நம்ம இப்போ வந்து நம்ம சிறப்பு விருந்தினரை அழைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சிறப்பு விருந்தினராக நம்ம மத்தியில் இருக்கிறது மேன்புமிகு சொல்வேந்தர் ஆர்த்திமங்கலம் ஜெயராஜ் அவர்கள். அவங்க வந்து PhD படிச்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண மென்டலிஸ்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 3 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க வந்திருக்காங்க. உலக சாதனைகள் எல்லாம் படைத்திருக்காங்க. அவங்க வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் அவங்க பேசுகிற இதுக்கு. அவங்க இப்போ வரப்போகிறாங்க. அவங்க இப்போ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக்கா ஒரு ஒரு நிமிஷம் மேடை உங்கள் வசம். வாங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க மனசுல தோன்றதை நீங்க சொல்லுங்க. நன்றி திரு ஜான் அவர்களே. இப்படி ஒரு நீயா நானா நிகழ்ச்சி நான் இன்னைக்குமே மனசுல கற்பனை பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வேலை இடத்துலயா இருக்கட்டும் இல்ல வெளியிலயா இருக்கட்டும், பெங்களூர்லேன்னு வந்தவங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி ஊரே இல்ல, சென்னை மாதிரி மோசமான ஊரே இல்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இப்படி ஒரு விவாதம் நான் நிறைய வாட்டி மனசுல கனவு கண்டிருக்கேன். அதை இன்னைக்கு நேரம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட கருத்தை தாண்டி இன்னைக்கு விவாதம் பத்தி நான் முதல்ல பேசிடுறேன். 2 பக்கத்துல இருந்தவங்களும் நகரமா இருக்கட்டும் இல்ல கிராமமா இருக்கட்டும் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களோட கருத்தை தெளிவா முன் வச்சாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிராமத்துக்கு பேசுறவங்க பேசுறத கேட்கும்போது இன்னைக்கே பெட்டியை கட்டிட்டு உடனே கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு தோணாலும்
நகரம் பத்தி பேசும்போது சரி நம்ம ரைட்டான இடத்துல தான் இருக்கிறோம், இங்கே இருந்துக்கலாம்னு தோணுச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைச்சிருக்கேன். இது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு பொங்கல் போதோ இது போகும்போதோ வண்டலூர் தாம்பரம் தாண்டதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத்தனை பேர் இங்கேருந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை. நான் ஊரப்பாக்கத்துல இருக்கிறேன். ஒரு பண்டிகைக்கு முந்தின நாள் வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேன். ஏன்னா அவ்வளோ வாகன போக்குவரத்து இருக்கும், நகரவே முடியாது. அப்பதான் தோணும், ஓ இவ்வளோ பேர் இங்கேருந்து கிராமத்துக்கு போறாங்களா. ஆனால் கிராம வாழ்க்கை என்ன பொறுத்தவரையும் கிராமம் வாழ்க்கை என்பது பொங்கலுக்கு சாப்பிட ஒரு சக்கர பொங்கல் மாதிரி அருமையா இருக்கும், நெய்யோட இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பசு நெய், முந்திரி எல்லாமே இருக்கும். ஆனா அந்த சக்கர பொங்கலை டெய்லி சாப்பிட முடியாது. தினமும் சாப்பிட முடிஞ்சது நகர வாழ்க்கை. இதுல எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கிராமம் அப்படின்னு பேசின எத்தனை பேர் இங்க உண்மையாவே கிராமத்துல இருந்து வாழ்வாதாரத்தை அங்க பார்த்துட்டு கிராமத்துக்கு பேசினாங்க? கொஞ்சம் வருஷம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா சென்னையோட சாரி தமிழ் வார்த்தை தெரியல, பாப்புலேஷன் பாதி கூட கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க அடுக்குமாடி கட்டகம் இங்க இருக்கு, ஆனா இதுல கிராமத்துல தனி வீடு இருக்குன்னு. ஒத்துக்கிறேன், கிராமத்துல தனி வீடு தான், இங்க அடுக்குமாடி கட்டிடம் தான். ஒரு 30 வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவை எடுத்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு அப்படின்றதுக்கு 2 அடையாளம். ஒன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதை விட்டாங்கன்னா எல்ஐசி மாடி. எல்ஐசி தான் சென்னையில இருந்த உயரமான கட்டிடம், 13 ஃப்ளோர். இன்னைக்கு அதை விட எத்தனையோ மாடி உள்ள நிறைய கட்டிடங்கள் வந்துருச்சு. என்ன ரீசன்னா, கிராமத்திலேருந்து அத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க. ஏன்? எல்லாரும் சொன்ன மாதிரி வாழ்வாதாரம், நல்ல ஒரு படிப்புக்கு தேவைப்படுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிசன், இது எல்லாமே இங்க நிறையாவே இருக்கு கிராமங்களை கம்பேர் பண்ண. அப்போ சென்னையில இருக்க நாங்க எல்லாருமே என்ன பொறுத்த வரலையும் ஒண்ணு நல்லா சம்பாதிச்சு வங்கியில போதும்னு பணம் இருக்கும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு கிராமத்துல போய் வாழ ஆசைப்படுவோம். இல்ல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ திருப்பி அங்க போய் வாழ ஆசைப்படுவோமே தவிர தினம் தினம் அன்றாட தேவைகளுக்கு நகரத்தை தான் விரும்புறோம். நம்மளால திருப்பி போயிட்டு நகர வாழ்க்கையை விட்டுட்டு மொத்தமா கிராம வாழ்க்கையில இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு கேள்விதான். ஆத்தி, உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, கிராமத்துல வாழ்ற சொந்தக்காரங்க? அவங்க யூஸ்வலா அவங்க என்ன சொல்றாங்க? நான் வந்து கிராமத்துல இருக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கும் என்ன காரணம்னு அவங்க சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? அவங்க அங்க இருந்துட்டு நான் இங்க இருந்துக்கிறேன்ப்பா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏன் அதை சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்? 2 விஷயங்க. இப்போ சென்னையில இருக்க நானே பெங்களூருக்கு போனேன்னா அந்த பரபரப்பை என்னால் ஏத்துக்க முடியாது. பெங்களூரை பார்த்தா சென்னை பரவாயில்ல, பாம்பேயோட டிராபிக்கை பார்த்தா சென்னை பரவாயில்ல. அப்போ இங்க இருக்க ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பழகிடுறோம். என்ன கொண்டு போய் ஒரு கிராமத்துல உட்கார வச்சிங்கன்னா இங்க இருக்க பரபரப்பு அங்க இல்லைன்னும் போது எனக்கு அங்க இருக்க கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் எங்க அம்மாவும் ஊட்டிக்கு ஒரு வாட்டி போயிருந்தோம் ஒரு சுற்றுலாக்கு. போகும்போது சரியான மழை. அந்த டைம் வந்து மழைக்காலம் தெரியாம போயிட்டோம். ஸ்டேஷன்ல இறங்குறோம், அங்கேருந்து எங்களால நாங்க தங்கியிருக்க விடுதிக்கு கூட போக முடியல, அப்படி ஒரு மழை. அடமழைன்னு வாங்கலாம், அத மாதிரி ஒரு மழை. போய் சேர்ந்தாச்சு, அங்க கரண்ட் இல்ல, கரண்ட் கட்டு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை. அந்த கரண்ட் கட்டு, அந்த நிசப்தம், ஃபேன் ஓடாத அந்த சத்தம், இது இல்லாம என்னால அங்க இருக்க முடியல. மனசு பதைக்குது, என்னவோ ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்கு. போதுண்டா சாமின்னு அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம். இதுக்கு ஊட்டி நல்ல ஊரா சென்னை நல்ல ஊரான்ற பேச்சுக்கே இடம் இல்லை.
இங்க இருக்க இந்த சத்தத்துக்கும் சூழலுக்கும் இங்க இருக்க ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்கு நான் பழகிட்டேன். கிராமத்துல இருக்க ஒருத்தங்களால இங்க வந்து பழக முடியல. இன்னும் கொஞ்சம் மேபி வேற வழியே இல்லாம ஒரு 3 மாசம் இருந்தாங்கன்னா பழகிடுவாங்க. அதனாலதான் நிறைய அங்க படிச்சு கிராமத்துல படிச்சு முடிச்சு இங்க வந்து வேலை செய்யறவங்க திருப்பி கிராமத்துக்கு போறது இல்ல. இது இன்னொரு மேல்படியே சொல்றேன். சென்னையில படிச்சு முடிச்சு வேலை பண்ணிட்டு ஒரு அமெரிக்காக்கோ ஒரு இங்கிலாந்துக்கோ ஆஸ்திரேலியா போனவங்களுக்கு இங்க வர பிடிக்கல. ஏன்னா அந்த சூழ்நிலை பழகிடுறோம். பயங்கரம். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து இது. ரீசெண்டா நான் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை பத்தி ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் எங்களுக்கு கூட்டிட்டு போன ஒருத்தர் ஒரு புது வார்த்தை சொன்னாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அம்வெல்ட் அப்படின்னு சொன்னாரு. அம்வெல்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எறும்பு அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, ஒரு பறவை அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. இந்த எறும்போட உலகத்துக்கு பறவையோட உலகம் புரியாது. அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம மனுஷங்களோட உலகத்துக்கு அந்த எறும்போட வாழ்க்கை புரியாதுங்கிற ஒரே காரணத்தினால எறும்பு கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி மிதிச்சு போட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப அந்த எறும்போட அம்வெல்ட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய உலகம், அதெல்லாம் சேர்ந்து எப்படி எல்லா வேலையும் செய்யுது, எப்படி வீடு கட்டுதுன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இது. அப்போ இது வந்து நீங்க இந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் நடுவுல வர்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. சொல்லும் போது ஒரே விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பல நூற்றாண்டு வருடங்களுக்கு முன்னாடி பூமியில இருந்த உயிரினங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்காது, கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுது. சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜனோட அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்த உடனே இங்க இருந்த உயிரினங்கள் அதை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிற மாதிரி அதோட அமைப்பை மாத்திருக்கு. அப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே அடாப்டேஷன் தாங்க. பியோரான காத்தை நம்மளால சுவாசிக்க முடியாது தெரியுமா? 100% பியோரான தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு டிசென்ட்ரி வயிறு ப்ராப்ளம் ஆகும், குடிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கிராமத்துல இப்படி இருக்கும்னு. என்னோட பொண்ணை நான் மண்ணில் விளையாடுன்னு சொல்லுவேன், மழையா போய் நனன்னு சொல்லுவேன். அப்போ இது கிராமமோ நகரமோன்ற விஷயம் கிடையாது, நம்மளோட எண்ணம் தான். நம்ம சொல்ற அந்த பியூரிட்டி, அந்த ஒரு 100% மாசு இல்லாம ஒரு விஷயம் அப்படின்றது நல்லது கிடையாது. ரெண்டு இடத்துலயுமே நிறைய சிறப்புகள் இருக்கு, அதை நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அதுதான் அங்க முக்கியமே தவிர இதுவா அதுவா அப்படின்ற எண்ணம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கிற நல்லதை எடுத்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், அதை நம்ம எப்படி நமக்காக அதை மாத்திக்கணும்ன்றத நம்ம யோசிக்கணும். பயங்கரம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னமும் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா? இது இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது எல்லார்கிட்டயுமே சொல்வேன் நானு. நாளைக்கே நான் வந்து பணம்லாம் சம்பாதிச்சு ஒரு இடத்துக்கு போறேன்னா ஒரு சின்ன ஆசை எனக்கு உண்டு. கொடைக்கானல் மலையடி வாரத்துல அந்த கிளைமேட்ல ஒரு சின்ன வீடோட என்னோட ரிட்டையர்மெண்ட், புக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஸ்பீச்சஸ், இது மாதிரி சில பட்டிமன்றங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி இது மாதிரி இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க இருக்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆமா, கொடைக்கானல் போனா கடற்கரைக்கு போக முடியாது. சென்னையில கடற்கரை கிட்ட இருந்தீங்கன்னா கொடைக்கானலோட அந்த குளிர் கிளைமேட் கிடைக்காது. இங்க இருந்து அதை பத்தியோ அங்க இருந்து இதை பத்தியோ இல்ல இல்ல இல்லன்னு இல்லாததை நினைச்சு நம்மள வருத்திக்கிறதுக்கு பதிலா ரெண்டையும் எப்படி அனுபவிக்கலாம், ரெண்டையும் எப்படி நீங்க சந்தோஷமாக ஏத்துக்கலாம் என்ற அந்த மனம் நம்மளுக்கு தேவை. ஒவ்வொருத்தங்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமான்னு கிடையாதுங்க. நம்ம எங்க இருந்தாலும் அதுதான் சொர்க்கம் ஆயிடும். அந்த மனம் ரொம்ப முக்கியம். பயங்கரம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது நகர்ப்புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையா நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்த வச்சு நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்த்தி மேம். இப்போ நன்றி. என்னடா இது இப்படி ஆர்த்தி மேம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பேசின ஒரு 7 நிமிஷத்துல ஒரு 5-6 நிமிஷத்துக்கு
தான் பேசினாங்கல்ல. ஆனா கடைசியா அவங்க அழகா வந்து இது பண்ணி முடிச்சாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கேள்விக்குறி போட்டு போட்டு கவிதா எல்லாருக்கையும் இது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சீக்ரெட் விருந்தினர் வச்சிருக்கோம், சீக்ரெட் கெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சீக்ரெட் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. அவங்க சீக்ரெட் கெஸ்ட்டும் பேச போறாரு. இவருக்கு நான் பெரிய பெரிய ஃபேனு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் பேசும்போதும் சரி, அவர் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்றதும் சரி, அதை ரெஃபர் பண்ணி அவரது அடுத்த பேச்சில் பேசுறதும் சரி, இதில் ஒரு 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 பயங்கரமான ஒரு சூப்பரான கெஸ்ட்டு. இது சொல்லும் போதே நமக்கு சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்துக்கு வரவங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்ரெட் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் கேட்கல ஜான், உங்க வாய்ஸ் கேட்கல ஜான். முதலரில் ஆசை நிறைவேறிச்சா? அன்புமணியோட ஆசையை நிறைவேற்றின ஒரு சந்தோஷத்தோட ஆடிக்கிட்டு இருக்க தலைகளோட நான் வந்து சொல்வேந்தர் பத்மேஷ் அவர்கள், நம்மளோட சீஃப் சிறப்பு சீக்ரெட் கெஸ்ட்டை நான் கூப்பிட விரும்புகிறேன். சொல்வேந்தர் பத்மேஷ், உங்கள் பேச்சுக்கு நான் அடிமை. வேலை உங்கள். நன்றி சொல்வேந்தர் ஜான். எனக்கு எவ்வளவு 5 நிமிஷம் கொடுத்துருக்கீங்களா? 10 நிமிஷமா? 10 நிமிஷம். சரி, 10 நிமிஷம். 5 to 7 நிமிஷம். எல்லா அந்த ஒரு ஷாக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்களா சீஃப் கெஸ்ட் அப்படின்னு. பரவாயில்ல, நான் தான் சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற 2 டீமுமே வந்து பார்க்கும்போது பயங்கர டேஞ்சரஸான டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து வில்லேஜ் தான் கிளாஸ் அப்படின்னு இன்னொரு குரூப். இந்த சந்திரா அன்புமணி எல்லாம் வந்து நேருக்கு நேர் விட்டு இருந்தா சட்டையை பிடிச்சி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு போட்டி இருக்குது இன்னைக்கு பேச்சுல. யூஸ்வலா நம்ம பட்டிமன்றம்னா என்ன நடந்திருக்கும், சரி இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீயா நானால வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த பக்கம் சாய்வேன், அந்த பக்கம் சாய்வேன். ஏன்னா நான் ஒரு சாய் பாபாவா வந்திருக்கேன் இன்னைக்கு. சரியா? சரி, இப்போ இங்க முக்கியமா என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்க வந்து நகரத்துல வந்து வாழ்க்கை நல்லா இருக்கா, இல்ல வந்து நகரத்தை விரும்புறாங்களா, கிராமத்தை அப்படி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உண்மையா கையை மட்டும் உயர்த்துங்க, எத்தனை பேரு கிராமத்து அணியில பேச வந்தவங்க நகரத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லையா? யாருமே இல்லையா? சரி, யாரெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க? யாரும் கை தூக்கல. அப்ப வந்து 2 பக்கம் வந்து பேசி ஆகணும் நாம. சரி, இப்போ சிட்டி சைட்ல இருந்து பேசினவங்க எல்லாம் நிறைய அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சிட்டியில தான், அதாவது கம்பேரிட்டிவ்லி கிராமத்துல இருந்து பண்ணும்போது சிட்டியில வாய்ப்புகள் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். அது கல்வியா இருக்கட்டும், அது மருத்துவமா இருக்கட்டும், போக்குவரத்தா இருக்கட்டும், எனக்கான தேவைகளா இருக்கட்டும், உண்மைதான், எல்லாம் நம்பலாம். அதே மாதிரி இந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, நான் சமைக்க தேவையில்லை, கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர, நான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ போட்டேன்னா உடனே வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. அது அருமையா பேசுறேன். முக்கியமா வந்து இந்த மால் இருக்கு, மல்டிப்ளெக்ஸ் இருக்கு, இது எல்லாம் வந்து சிட்டி சைடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ராஜேஸ்வரி அம்மா பேசும்போது வந்து சிட்டியில இங்க வந்து ஜாதிகள் வந்து கொஞ்சம் குறைவா தெரியுது அந்த மாதிரி சொன்னாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. ஏன்னா கிராமத்துல வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் என்ன ஆளுக, எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல வந்து என்ன கேட்டுக்குவாங்க அப்படின்னா, நீங்க என்ன ஆளுக அப்படின்னு கேட்டா நீங்க எந்த ஜாதியில எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத குறிப்பு. ஆனா குறிப்பா நான் பெங்களூர்ல வந்து நான் 15 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கூட அந்த மாதிரி கேள்வியே கேட்கறது. ஏன்னா எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கா தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது, இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது. 2வது இந்த பெண் சுதந்திரம் எல்லாம் பேசினாங்க. இங்க பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து இந்த சந்திரா சொன்னாங்க பாரு, வாடா போடான்னு என்னோட புருஷனை கூப்பிடுறத வந்து அது சிட்டி மட்டும்தான் முடியும், கிராமத்துல முடியாது அப்படின்ட்டு. இவங்க இதை சொல்லும் போதே எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு தந்தி டிவியில வந்து ஒரு நியூஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு சிட்டியில ஒரு பெண்மணி வந்து கணவருக்கு மீன் குழம்புல விஷத்தை வச்சு கொன்றாங்க. அந்த பெண்ணை வந்து போலீஸ் கைது பண்ணிருச்சு. இதுதான் வந்து நியூஸ் போட்டிருக்கிறாங்க, கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் வைத்து கொன்ற மனைவி கைது அப்படின்ட்டு. அதுல கீழே போய் பார்த்தா எல்லா கமெண்ட்டுமே சிட்டி கமெண்டா தான் இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல மோஸ்ட்லி சிட்டியில இருக்கிறவங்க அதிகமா பெண்கள் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட் படிக்கும் போது என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. அதுல அதிக லைக் வாங்க முதல் கமெண்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த அம்மா கிட்ட என்ன விஷயம்னு மட்டும் கேட்டு சொல்லிருங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி இது பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கீழே போறேன். அடுத்த கமெண்ட் வந்திருக்குது என்ன அப்படின்னா, 1/2 கிலோ மீன் எங்க வீட்டுல இருக்குது, எவ்வளவு விஷம் போடணும்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு 2வது கமெண்ட். 3வது கமெண்ட், இந்த விஷத்தை நான் மீன் போட்டதுக்கு முன்னாடி போடணுமா இல்ல மீன் போட்டதுக்கு பின்னாடி போடணுமா? பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஒரு கணவனை ஒரு மனைவி கொண்டுட்டாங்க, கீழே வந்து கமெண்ட் இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இதுக்காக கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் தலைச்சவங்களா அப்படின்னு இல்ல. இப்ப பாண்டியன் சொன்னாரு, எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு கிழவி இருக்கும் கூகுள் மேப் மாதிரி, அந்த கிழவிக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயம் கிராமத்திலேயே இருந்திருந்தா அந்த கிழவி எப்பவோ ஒரு பாயாசத்தை போட்டு முடிச்சிருக்கும். இது வெளியிலேயே தெரிஞ்சிருக்காரு. இதுதான் உண்மை. உண்மையாவே பாண்டியன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா எங்க வீட்லயே அந்த மாதிரி தான். எங்க அம்மத்தான்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல, அம்மாவோட அம்மா. அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு வீடே வந்து ரொம்ப ஜோவியலா இருக்கும். நம்ம போனா எங்க வீடுன்னு இல்ல, பக்கத்து வீட்டுல பொண்ணு கொடுத்தவங்களோட மாமனார் மாமியார் இருக்கிறதெல்லாம் எங்க இருக்கிறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கும்போது ஒரு உறவுகள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் ஆயிருச்சு அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன எங்க பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. நான் அவங்க வீட்டு பிள்ளையால 2 நாள் வாழ்ந்துட்டு இருப்போம். அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் எனக்கு வரும். அவங்க பிள்ளைய என்ன துணி ஓடுதோ அதுதான் எனக்கு வரும். ஆனா உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நகரத்துல உங்களுடைய பிள்ளைய பக்கத்து வீட்டை நம்பி நீங்க விடுவீங்களா? கண்டிப்பா விட வேண்டியது. ஒரே அபார்ட்மெண்ட்ல 10 வீடு இருக்கலாம், ஆனா 10 பேரும் ஒரு தடவை கூட முகத்தை ஒரே நேரத்துல பார்த்துக்க மாட்டோம். யார் எப்ப வராங்கன்னு தெரியல, யார் எப்ப போறாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. அதுக்காக கிராமமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. யாரோ ஒருத்தங்க கண்ணியந்தான் நினைக்கிற பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி கோழியோட சத்தம் இருக்கு, இது இருக்கு, அந்த மாதிரி. அது இருக்கு. ஆனா இப்ப இருக்கா அப்படிங்கிறது வந்து கிராமத்திலே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அது செல்போன் டவருங்கிறாங்க, எதோ தொழில்நுட்பம்லாம் சொல்றாங்க, அதனால அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்பவும் கிராமத்துக்கு போனா காக்கா இருக்குது, கோழி இருக்குது, ஆனா அதுவும் தூங்க பழகிருச்சுன்னு நினைக்கிற 5 மணிக்கெல்லாம் எழுப்புறதே இல்லை என்ன. அது நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க கிராமத்துல. அது உண்மைதான். அது கீரை வகைகள் எல்லாம் வருது, அதெல்லாம் இருக்கலாம். சிம்பிளிசிட்டி பத்தி அன்புமணியும் பேசியிருந்தாங்க. இந்த தொம்மை நல்லா சொல்லியிருந்தாரு, மொட்டை மாடியில தூங்குறது குளிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஜான் கூட சொல்லியிருந்தாரு, இப்பெல்லாம் வந்து நாங்க எங்க இருக்கிற பிளாட்ல மொட்டை மாடிக்கே போக முடியறது இல்ல, அதை தனியா ஒரு லாக் பண்ணி பூட்டி வச்சிடுறாங்க. அது என்ன வன்மமோ தெரியல. சரி, இப்போ நம்ம குறிப்பா வருவோம் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. இப்போ நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா நான் வீட்டை விட்டு முதலடி வச்சாலே எங்க பைக் என் மேல ஏறிடுமோ, காரு என் மேல ஏறிடுமோ, அந்த அளவுக்கு ஒரு டிராபிக் நெரிசல். இதே கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நல்லா இருக்கும். கிராமத்துல என்னப்பா சுத்தி முத்தி பார்த்தா எங்க மாமா தான் வராரு, எங்க சித்தப்பா தான் இருக்கிறாரு, 4 பேருக்கு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால நான் சிட்டிக்கு போயிடலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வந்து இது ஒரு 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு, கிராமத்தை வந்து ஒரு வேர்கள்னு எடுத்துக்கோங்க. ஒண்ணு நமக்கு வேர்களை கொடுக்குது, நகரங்கிறது வந்து ரெக்க மாதிரி வச்சுக்கோ. ஒண்ணு ரெக்க சுதந்திரத்தை கொடுக்குது. இப்போ சுதந்திரத்துக்காக நம்ம வேர்களை விட முடியுமானா விட முடியாது. நம்ம வேர்களை மட்டுமே பற்றி கொண்டு சுதந்திரமே இல்லாம வெளியில போகாம வாழ முடியுமானா அதுவும் வாழ முடியாது இல்லையா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வில்லேஜோட வேல்யூஸையும் சேர்த்து சிட்டிக்கு கொண்டு வாங்க, சிட்டியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எடுத்து கொண்டு போய் வில்லேஜுக்கு கொண்டு வாங்க. குறிப்பா இன்னைக்கு ஆர்த்தி மங்கலம் அவங்க பேசும்போது இதைத்தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒன்றை விட்டுட்டு ஒன்றை மட்டும் எடுத்துட்டு வாழவே முடியாது. இந்த எழிலரசன் ஐயா சொன்ன மாதிரி இரவு பகல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு 2 கோடையும் நம்ம கோரிலேட் பண்ணித்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தோணுதோ அங்க இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை தட்டாம அதையும் எடுத்துங்க அப்படிங்கிறது தான். திரும்ப மேடை வந்து ஜான். ரொம்ப ரொம்ப அருமையா அழகா பேசுனீங்க பத்மேஷ். எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்டயும். அதாவது இந்த கிராமம் நகரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நகரத்துல இருக்கீங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க. அந்த அதாவது நீங்க வந்து கிராமத்துல
எனக்கு இது ஒண்ணு மட்டும் இருந்தா நான் கிராமத்துக்கு போயிருவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதிலா இருக்கும் உங்களுக்கு? ஓகே, இதே நான் இன்னொரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன். இப்போ வந்து நான் பெங்களூருக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு நான் படிப்பு முடிச்சு இங்க வேலைக்கு வந்து. இப்போ இது குறிப்பா வெளியூர்ல இருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு எந்த ஊரா வேணாலும் இருக்கட்டும் போகும்போது இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்தா அவங்க மட்டும் சும்மா கை தூக்குங்க, இல்ல ஹார்ட் இல்ல லைக் எதுவும். நான் இங்க பெங்களூர் கர்நாடகா, இங்கிருந்து நான் தமிழ்நாடுக்கு போறதுக்கு வந்து நான் அத்திப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டரை தாண்டி தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆக முடியும் இங்க பெங்களூர். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பேருந்துல போகும்போதும் பார்ப்பேன், கரெக்டா அந்த அத்திப்பள்ளி வரும்போது ஜன்னல் வழியா பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க கன்னடத்துல இருக்கிற பெயர் பலகைகள் எல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா தமிழ்ல மாறும். அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், அதை வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது. இது எங்க ஊரு, எங்க ஊருக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறது என்னதான் நான் நகரத்துல இருந்தாலும் அதை பார்த்தோன்னா எனக்கு வரும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜான் கேட்ட மாதிரி ஒரு விஷயத்த நகரத்துக்கு கொண்டு வரணும், இல்ல நகரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த கிராமத்துக்கு கொண்டு வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்பத்தோட இருக்க பாருங்க. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் நிறைய பேர் எதுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, எங்க வீட்டுல இருக்கிற ஆள்கள் எல்லாம் வேற ஊர்லயும், நான் ஒரு தொழிலுக்காக ஒரு பணத்துக்காக நான் இங்க இருக்கும்போது ஒரு அந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு வரதில்லை. மேபி நான் ஊருக்கு போனா என்னோட வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பணத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உறவினர்கள் சொல்ல முடியாது, என்னோட குடும்பத்தையே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராமத்துல அமைச்சிட்டு அங்க இருந்துருங்க அந்த மாதிரி சொல்லுவேன். ஏன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி பத்மேஷ். அழகா நீங்க வந்து அந்த ரெண்டு பக்கமும் அழகா பேசி முடிச்சிருந்தீங்க. ஒரு நிமிஷம் நான் அந்த ரெண்டு பக்கமும் அழகா பேசி முடிச்சிருந்தீங்க. இப்ப கடைசியா கெஸ்ட் 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து யாரும் கை தூக்க வேண்டியதில்லை, உங்களுடைய நேரம் இது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இதுதான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு உங்களால சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட், இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து யாரா இருந்தாலும் அன்மியூட் பண்ணி பேசலாம், பேசுறவங்களுக்கு பதிலும் சொல்லலாம். இதுல ஒரே ஒரு லீவே நான் எடுத்துப்பேன், சரியா 5 நிமிஷம் முடியும் போது நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுவேன், அது மட்டும் எடுத்துப்பேன். ஆனா இந்த 5 நிமிஷத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அன்மியூட் பண்ணி நினைக்கிறவங்க பேசலாம். வணக்கம். மத்தவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேங்க. எனக்கு நடுவர்கள் பேசின 2 நடுவர்களையும் வரவேற்கிறேன். மிக்க நன்றி அவங்க கருத்துகளுக்கு. அவங்க கருத்துகள்ல இருந்து ஒரு கருத்து எடுக்க முடிந்தது. கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்துட்டு இருந்தவங்க ஆக்சிஜன் சுவாசித்து கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா கால பரிணாம வளர்ச்சி. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு வந்து இயற்கை சூழ்நிலை தான் காரணம். எப்படி வந்து அந்த விண்மீன் விழுந்து டைனோசருங்கிற இனம் அழிஞ்சதுன்னு சொல்லி நாம படிக்கிறோமோ, அது போல கால சூழ்நிலை இயற்கையாகவே உருவாக வேண்டும். நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, என்னுடைய தாத்தா வந்து 10 அடியில் பார்த்தார், என்னுடைய அப்பா 100 அடியில் பார்த்தார், நான் 1000 அடியில் பார்க்கிறேன். அது என்னன்னா நிலத்தடி நீர். சரிங்களா? நம்ம செயற்கையாக ஒன்றை உருவாக்கி கொண்டே போகிறோம். நகரத்தை வந்து நம்ம மிக அதீதமாக தூக்கி வைத்து பேசும் பொழுது, இயற்கையோடு ஒத்து வாழ்வது கிராமம், இயற்கைக்கு மாறாக வாழ்வது நகரம் அப்படிங்கிற அழுத்தமான வாதத்தை வந்து நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு அந்த பொதுவாக அந்த கிராம வட்டாரத்தையே வைத்து ஒரு முத்திரை குத்தக்கூடாது. இன்னொரு நடுவரும் வந்து ஒரு ஊர் பெயரை குறிப்பிட்டார், அந்த ஊரை சேர்ந்தவன் தான் நானும். இப்பொழுது அந்த ஊரில் என்ன மனநிலை இருக்கிறது, நீங்க இன்ன ஆளுகளான்னு கேட்கிறாங்களா, அல்லது அது மாறிவிட்டதா? ஒரு சில இளைஞர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள் பத்திரிகைகளில் கூட தங்களுடைய பெயருக்கு பின்னால் சாதியை போடாமல் இருக்கக்கூடியதும், அதை பற்றிய சமூக விழிப்புணர்வை பற்றி பேசக்கூடிய நிலைகளும் எப்பொழுதும் வந்துவிட்டது. அதாவது குளோபலைசேஷன் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா கையடக்கத்தில் எல்லாருமே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். இங்க இருந்துட்டு நகரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இங்க இருந்துட்டு விஞ்ஞானத்திலேயே அறிவியல்ல என்ன நடக்குதுன்னு அனைத்தையுமே நம்மால் பார்க்க முடியும். அது 2வது கருத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த. 3வது அழுத்தமான கருத்து, உமன் சேஃப்டி வந்து நகரத்தில் இருக்கு அதிகமா என்பதை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். ஏனென்றால் இந்த காணொலி ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா, இதை எடுத்துட்டு போய் எல்லா ஐடி கம்பெனிலையும் கொடுத்து உங்க பாஷ் கமிட்டியை வந்து இன்னையிலிருந்து தூக்கிருங்கன்னு சொன்னீங்கன்னா குபீர்னு சிரிச்சிருவாங்க. பாஷ்னு என்ன? பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதை வந்து அனைத்து அலுவலகங்களையும் வைத்திருக்கிறாங்க. இப்பொழுதே அனைவரும் வந்து உமன் கிரைம் இன் இந்தியா கம்பேர் வில்லேஜ் அண்ட் சிட்டின்னு வந்து உங்களுடைய
கூகுளில் தேடுனீங்கன்னா மோஸ்ட் ரெஜிஸ்டர்டு பிளேஸ் அர்பன் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியும். பாதுகாப்பு கிராமங்களில் குறைவு என்பதையும் நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். ஏனென்றால் அங்கே ஒரு திருட்டு சம்பவம் நடந்து விட்டோ, ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்து விட்டோ, அவன் ஒரு 10 அடி 20 அடி கடப்பதற்கு முன்னால் பிடித்து கொடுத்த அவங்க கிராம மக்களே தண்டனை கொடுத்த நிகழ்வுகள் தான் ஏராளம். கண்டுக்காம விட்டுட்டாங்கிற நிகழ்வுகள் 1-2 எங்கேயாவது எடுத்து காட்டுங்க, தேட வேண்டும். ஆனால் நகரங்களில் அது நேர் எதிர்மாறாக நடப்பதாக நான் பார்க்கிறேன். உமன் சேஃப்டி நகரத்தில் இருக்கிறது என்பதை மறுக்கிறேன். கிராமங்கள் பண்பட்டு வருகின்றன, அனைவரையும் சமமாக பார்ப்பதில் பண்பட்டு வருகின்றன என்ற கருத்தை அழுத்தமாக நான் வைக்க விரும்புகிறேன். அறிவியல் பூர்வமாகவும் பொருளாதாரம் ஈட்டுவதிலும் அவர்கள் பண்படுகிறார்கள் என்று அழுத்தமாக வைத்துக்கொண்டு நகரத்தை நான் நேசிக்கிறேன். ஆனால் அதில் நிறைய மாறுதல்கள் நடக்க வேண்டும். நன்றி. அருமையா பேசுனீங்க. நகரம் சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஃபைனலா எனக்கு இதுதான் என்னோட ஃபைனல் நோட்டு அப்படின்னு சொல்லி பேச விரும்புறவங்க யாராவது இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, நீங்க கை தூக்க வேண்டியது இல்ல. சார் ஒரு ஸ்மால் கருத்துங்க. கிராமம் தான் நான் கிராமத்தில் இருக்கிறப்ப நார்மலாக திங்கிங் என்னென்னா வெரி கன்சர்வேட்டிவ், வெரி ப்ராட் மைண்டட் இருக்க மாட்டாங்க, வெரி நேரோ திங்கிங். நான் பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த 1960s 70s எல்லாம் இருக்கிறப்பங்க ஆல் த விடோஸ் எல்லாமே ஒயிட் சாரீஸாக கட்டிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு கம்மிங் ஃப்ரம் ஸ்மால் டவுன் இன் குன்னூரில் எங்களுக்கு எங்கள் கம்யூனிட்டியில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ ஆஃப்டர் நான் அந்த பொள்ளாச்சி மக்கள் தான் என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணிங்க. ஐ பிகேம் அ சக்ஸஸ்ஃபுல் ஹேர் ட்ரெஸ்ஸர், பியூட்டிஷியன் ஆகி நிறைய ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன் 2000 அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ குன்னூரில் எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டை இருந்துட்டு ரிட்டர்னிங் டு பொள்ளாச்சி வாஸ் பிக், ரொம்ப ஹார்ட் டேக்காக இருந்தது. அந்த சமயத்தில் திருப்பி ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு பார்லர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு எப்படி நான் ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங் பொள்ளாச்சி மக்கள் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, அவ்வளோ ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங் சுற்றி கிராமத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்தில் நான் பண்ணிட்டு இருந்தேன். மோகினி அக்கான்னு எல்லாம் வருவாங்க. ஸோ ஐ டிசைடட் ஓகே கரியர் டு மை ஃபுல் ஸ்டாப். என்னுடைய இந்த இதுக்கு நான் இனி ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியாது ஆஸ் விடோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். அக்செப்டட்னு சொல்லி தான் போனேன். பட் வித்தின் 1 வீக் மை பார்லர் ஓப்பன் பண்ண அன்னைக்கு முகூர்த்த நாள் வரப்போ அவ்வளோ ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்ஸ் புக் பண்ணுற மாதிரி அதே கிராம மக்கள் தான், அதே வில்லேஜஸ் இருந்தீங்க. அவ்வளோ ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டார்டட். நாட் ஒரு இத்தனோண்டு டிஸ்கிரிமினேஷன் நான் பார்க்க கிடையாதுங்க. ஸோ நம்ம இட்ஸ் ஆல் இந்த மைண்ட். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ப்ரைடல் கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு. இன்னும் அவ்வளோ நேச்சுரலி தே லிவ் ஃப்ரம் த ஹார்ட்டுங்க. அவங்க ஒயிட் சாரீஸ் கட்டிட்டு இருந்த அந்த சமயத்திலும் கூட ஐ ஹேட் லாஸ்ட் மை ஹஸ்பண்ட். நான் எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் நான் திருப்பி போய் குழந்தைங்களோட பொள்ளாச்சியில் இருக்கிறப்போ ஆஃப்டர் தட் ஐவ் டன் thousands still dating. I've done thousands of bridal dressings. அவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணி வழி நடத்துனாங்க. ஸோ இட் இஸ் ஆல் இன் த மைண்ட். எங்கள் கிராமத்து மக்கள் அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் வெரி ப்ராட் மைண்டட் அவங்க தான் இருக்காங்க. சூப்பர். நகரம் சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேங்க. ஐயா சொல்லுங்க. அன்புமணி அவங்க சொன்னாங்க, அதே போல நம்மளோட சுப்பமேனும் சொன்னாங்க. இப்போ ஜாதிகளை பத்தி பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு. நிச்சயமாக இப்போ அந்த விழிப்புணர்வோட தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். நம்ம மற்ற விஷயங்கள்ல எதுலயுமே மக்களிடையே வேறுபாடுகளை பாக்குறது இல்லை. ஆனா கல்யாணம் பண்றப்ப மட்டும் அந்த மெட்ரிமணியில போயிட்டு அங்க யாரு எங்க குலம் என்ன எங்க கோத்திரம் என்னன்னு விளம்பரமா கொடுக்குமே, அப்ப நம்ம என்னத்த பேசுறோம் மேம்? அது நகரத்திலேயே நடக்குது. நான் கிராமம் மட்டும் தனிப்பட்ட முறையில ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பண்ண வேண்டாம், அது நகரத்திலேயே சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க கிராமத்துல இல்லன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அல்லது அப்ப அது இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி தான். நீங்க இப்ப எங்க சார்பா பேசிட்டு இருக்கீங்க? சார் ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரே ஆமா சொல்லுங்க. சொல்லுங்க நிர்மலா ரகுராம். சொல்லுங்க நிர்மலா ரகுராம்.
நன்றி திரு ஜான் அவர்களே. இப்போ வந்து நகரம் தான் சிறந்தது, நகரம் எனக்கு பிடிக்கும், அங்கதான் நான் வாழ விரும்புறேன் ஏங்கிறதுக்கான சில காரணங்கள் சொல்றேன். இப்ப கன்யா சொன்னாங்க பறவைகள் சத்தம்லாம் வந்து கிராமத்துல தான் கேட்கும்னு. அது ரொம்ப தவறுங்க. நான் சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரத்துல இங்க நான் டி நகர்ல வசித்து வர்றேன். இங்க என்னுடைய பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த விண்டோல வந்து தினமுமே புறாக்கள் வந்து உட்காருது, அருமையான ஒலி எழுப்புது. அந்த ஒலியை நான் கேட்டுட்டு தான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய குடும்பமும் அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறோங்க. அடுத்தது மொட்டை மாடி கலாச்சாரத்தை பத்தி சொன்னாங்க. நாங்கெல்லாம் இதே சென்னையில மடிப்பாக்கத்துல நாங்க என்னுடைய மாமனார் மாமியாரோட கூட்டு குடும்பம்லாம் இருந்த போது நிறைய நாள் மாடியில போய் நிலாச்சோறு உட்கார்ந்து சாப்பிட்ருக்கோம். அதே போல இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது குடும்பத்துல நிறைய பேர் வரும்போது ரூம்ல எல்லாம் இடம் பத்தாத போது நாங்க வெளியில போய் படுத்து ராத்திரியிலலாம் தூங்கியிருக்கோம். ரொம்ப நேரம் விடிய விடிய உட்கார்ந்துலாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே மொட்டை மாடி பிரச்சனை வந்ததில்லை நகரத்துல அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த குளியல் பத்தி சொன்னாரு தொம்மை அவர்கள். அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கேயும் நாங்க வந்து எங்களோட பெட்ரூம்ல இருக்கிற அட்டாச்டு பாத்ரூம்ல சந்தோஷமா தான் குளிக்கிறோம். தினமும் ஆரோக்கியமா தான் இருக்கும், ஹைஜீனிக்கா தான் இருக்கு. அதுவுமே அதுலயும் என்ன அப்படின்னா, அது நான் போட்டு குளிக்கிற அந்த சோப்பு இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் சிட்டி. அது தயாரிக்கப்பட்ட இடம் நகரம் தான். அதை நான் வந்து தினமுமே வாழ்க்கையில சந்தோஷமா என்ஜாய் பண்றேன்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து ஜாதி சண்டை பத்தி சொன்னாங்க. ஜாதி சண்டைங்கிறது வந்து கிராமத்துல ஆரம்பிச்சு அது ரொம்ப விபரீதமா போய் அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நகரத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ தான் வராங்க. இதை யாருமே மறக்க வேண்டாம்னு ஞாபகப்படுத்தி விடுறேன் அவங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் அதிகம், உங்களுடைய நெய்பர்ஸ் அதாவது பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க தான் உங்களுக்கு நண்பர்களாவே இருக்காங்க. ஆனா நகரத்துல அப்படி கிடையாது. எங்களுக்கு தினந்தோறும் நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய நண்பர்கள், நிறைய சந்தர்ப்பங்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேரை தெரியாது. இவங்க எல்லாரும் என்னுடைய புது நண்பர்கள் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்காங்க. நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு தேவைப்பட்டா நான் தயங்கவே மாட்டேன். இங்க இருக்கிறவங்க யாரையாவது போய் கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த உதவி தேவை, நீங்க செய்வீங்களான்னு கேட்பேன். அவங்களும் செய்ய தயாரா இருப்பாங்க. அதுதாங்க நகரம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பேச்சு என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் 4 மணிக்கே எழுந்து விவசாயத்துக்கு போறாங்க, சிட்டியில இருக்கிறவங்களாம் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்ப ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா விடிய விடிய வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க, நாள் பூரா உழைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால நகர வாழ்க்கையும் ஒரு நல்ல போர் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கடைசி ஒண்ணு சொல்லி முடிச்சிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, புதிய உலகம், புதிய பாதை, புதிய வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து தேவை என்னன்னா நகரம்தான். ஏன்னா கிராமத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன என்ன புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்னு தெரிய வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நகரத்துல இருக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே அது தெரிஞ்சதுனால அவங்களால வளர்ச்சி பாதையில வேகமா முன்னேற முடியுது. அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கிறதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சொல்வேந்தர் நிர்மலா ரகுராமன் அவர்களே. இப்போ அடுத்தது கை தூக்கி இருக்கிற 2 பேருமே நகர வாழ்க்கையை பற்றி பேச போறவங்க. அதனால குயிக்கா இது வரைக்கும் பேசாத ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, நான் இதை சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா செல்வேந்தர் உமா நடராஜ் ஃபர்ஸ்ட் போயிட்டு அடுத்தது சொல்வேந்தர் கலைவாணி போடலாம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். ஆனா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படிதான் ஒரு சீரியல்ல கேட்டிருக்கோம் நம்ம. ஒரு காற்றோட்டம் இல்லை, அது வந்து வில்லேஜ்ல தான் கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நகரத்துலயும் பார்க்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேயும் போய் நம்ம காத்து வாங்கலாம், பீச்சஸ் இருக்கு. ஆனா நிம்மதி வந்து வில்லேஜ்ல தான் இருக்கு, கிராமத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, நிம்மதி வந்து நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம நிம்மதியை வந்து தேடிக்கலாம். அதனால நிம்மதி நம்ம சாய்ஸ் தான். சூப்பர், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா அழகா சொன்னீங்க. அதே மாதிரி கிறிஸ்பா அழகா நகரம் சார்பாக இல்ல இருங்க கலைவாணி அப்படியே இருங்க, நான் அப்படியே தொம்மை கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துடுறேன். அதுக்கப்புறம் கேப்டனோட நம்ம முடிச்சுக்குவோம். சொல்வேந்தர் கன்னியா நீங்க நிறைய பேசுனீங்க, நம்ம இந்த 4 பேரோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. சொல்வேந்தர் தொம்மை. வணக்கம். இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசினாங்க. அதாவது இங்க வந்து எப்படின்னா கிராமத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில வந்து 4 மணிக்கு எந்திச்சு 2 பேரும் வயலுக்கு போவாங்க.
2 பேரும் வயலுக்கு போயிட்டு மாடு மேய்க்கிறதும் அங்கேயே மேய்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில சமையல் இருக்காது, சாயங்காலம் தான் சமையல் இருக்கும். காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா நேற்று வச்சதை காலையில் எடுத்துகிட்டு போவாங்க, தூக்குச்சீட்டில் கொண்டு போய் 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிக்கிறது, வாயா போயான்னு பேசிக்கிறது. அந்த உரிமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நகரத்தில் பார்க்குறதுலாம் கிடையாது. கிராமத்தில் அவங்க விளையாடுற விளையாட்டு, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூத்தாக இருக்கும் ஒன்று. அப்புறம் வந்து இந்த மருத்துவம் காசு இருக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் பட்னி போட்டுருவாங்க. 3 நாள் 4 நாள் பட்னி, நீங்கள் சாப்பிட முடியாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா வெறும் சுடுகஞ்சி தான் காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த சுடுகஞ்சி குடிச்சிட்டு அந்த இம்யூனிட்டி பவர் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் காரையார்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இன்னும் பச்சளை தான் அரைச்சி கொடுக்காங்க. 40 நாள் பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. பத்தியம் இருந்து பச்சளை அரைச்சி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி சொறி சரங்கு வந்தால் குப்பைமேனி இலையை அரைச்சி போட சொல்லுவாங்க, போட்டால் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெந்தயம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சீரகம், அதனால தான் அதுக்கு பேர் சீரகம். அதே மாதிரி எது இருந்தாலும் இது வெத்தலையில் மிளகு வச்சு மடித்து கொடுப்பாங்க. எந்த விஷம் இருந்தாலும் உங்களுக்கு முடிச்சு போடும். அந்த மாதிரி வெத்தலை, மிளகு இந்த மாதிரி பயன்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு பச்சளையை கரைச்சி குடிச்சு கசப்பிலையை கரைச்சி குடிச்சு வாமிட் எடுக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி காசு போட்டாங்கன்னு வைங்க, தலைகளை தொங்க விட்டு காசு எடுத்துருவாங்க. மருத்துவம் வந்து ஏகப்பட்ட பேறுகாலம் சொல்கிறாங்க. பேறுகாலத்துக்கு வந்து கணிப்பாங்க, இன்னைக்கு உனக்கு பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 9 மாதம் வரைக்கும் அவங்க வேலை பார்க்க சொல்லுவாங்க. வேலை பார்க்க சொல்லி சுகப்பிரசவத்தை ஊக்குவிப்பாங்க, சுகப்பிரசவத்தை வர வைப்பாங்க. எங்கள் ஊரில் ஏகப்பட்ட சுகப்பிரசவம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இருக்கு, ஆனால் இன்னைக்கு தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒன்று நான் மறந்துட்டோம். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு தேவையான நெல்லை வந்து சேமிச்சு வச்சுருவாங்க. சேமிச்சு வச்சு அந்த நெல்லை அவங்க வந்து காய்ச்சி அந்த இது பண்ணி ரெடி பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அவங்கவுங்க இதில் வந்து அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இருக்கு. ஓகே, உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நமக்கு இது எல்லாத்துக்குமே அந்த மருத்துவ ரீதியா நமக்கு இது அதுல இருந்து நான் என்ன சொல்ல, அதாவது இது ஒரு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. நான் குறுகலா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க தப்பா இருந்தா நீங்க இது மாத்தி சொல்லுங்க. அதாவது ஞானம் பெரியவங்க கிட்ட இருந்து நமக்கு திருப்பி வந்தது. 2வது அங்க எல்லாமே இருக்குது, நம்ம வந்து இதுக்கு போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது. அதுதான் நீங்க சொல்றீங்க. இன்னொன்று வந்து ஒரு உண்மையான ஜாதி பிரச்சனையை பத்தி பேசினாங்க. ஜாதி பிரச்சனைகள் வந்து ஜாதிகள் வந்து அங்கங்க அப்படி இருக்குது. ஆனா அந்த ஜாதிகள் வந்து ஒரு ஜாதியிலும் ஒரு ஹெல்பிங், அதாவது இங்க விழா நடந்த அவங்களுக்கு கூப்பிடுறது, அவங்க நடந்த இவங்களை கூப்பிடுறது. இந்த மாதிரி 2 மதங்கள் ஒற்றுமையா இருக்கிறது, 2 ஜாதிகள் ஒற்றுமையா இருக்கிறது. எங்க ஊர்ல 2 சமூகம், ஆனா மாமா மச்சான் தான் கூப்பிடுவோம். அவனை மச்சான் நான் கூப்பிடுவேன், என்ன மச்சான் அவங்க கூப்பிடுவான். இந்த ஒற்றுமையெல்லாம் நீங்க வந்து நகரத்துல பார்க்க முடியாது. அங்கதான் இருக்கும், தெரியும் இந்த ஜாதின்னு தெரியும், ஆனாலும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவோம். பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துவோம், காதல் திருமணத்தை அதுங்க அங்கீகரிப்போம், எல்லாமே நடக்கும். ஆனா கிராமம் வந்து ரொம்ப சிறப்புங்க. நீங்க வந்து நான் ரொம்ப என்னுடைய கிராமத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன கால வகை நானே. இதுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியும், புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம் தான். நகர்ப்புறம் சார்பா கலைவாணி, கிராமம் சார்பா கேப்டன் பேசி முடிச்சிட போறோம். இதோட ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் சொல்லாத பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, பெரிய லிஸ்ட் இல்லாம இதுதாங்க என் பாயிண்ட் அப்படின்னு அடிச்சு சொல்லணும்னா. கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து முக்கியமா இயற்கையை சார்ந்து பேசுறாங்க. நகரத்தை சேர்ந்தவங்களுக்கும் இயற்கை மீது பற்று இருக்கு. நீங்க இப்ப பாக்கலாம், நகரத்துல மாடி தோட்டம் நிறைய பாத்திருக்கீங்களா? அவங்க எல்லாமே மாடியிலேயே தம் வீட்டுக்கான தேவையான காய்கறிகளை போட்டு கல்டிவேட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. நகரத்திலயும் இப்ப பாத்தீங்கன்னா தெருவோரம் மரம் வச்சு அதை பாதுகாத்து எல்லாமே பண்றாங்க. இடம் வந்து கிராமத்துல விசாலமா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்டிவேஷன் பண்றோம். நகரத்துல கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். நம்ம கிராமமா நகரமான்னு பார்க்க தேவையில்ல, மனிதனோட மனநிலையை பொறுத்துதான் நம்ம எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது. என்னோட பையன் 2 வயசுல இருந்து இருக்கான். டாக்டர் நல்லக்கண்ணு ஐயா கிட்ட பசுமை காப்பாளன் பட்டம் வாங்கியிருக்கான். ஸ்கூல்ல இருந்து வரும்போது எல்லா மரத்துக்கும் வாட்டர்கன்ல இருக்கிற மீதி தனியா ஊத்திட்டு வருவான். நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை உருவாக்குறோன்ற நம்மளுடைய சிந்தனைகளை பொறுத்துதான் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் மக்களுடன் பற்றோடு பழகுவதும் மரியாதையுடன் பழகுவதும்
உண்பதும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை எடுப்பதும், நேரத்துக்கு எழுந்து நம்மளுடைய வேலைகளை எப்படி பரபரப்பா ஏன் இது நகரத்துல இருக்காங்கன்னா, நான் போய் பயோமெட்ரிக்ல கை வைக்கலன்னா சம்பளத்தை புடிச்சிருவான். நான் மெதுவா ஏந்தி கோழி கூவட்டும் காக்கா பறக்கட்டும்னா நீங்க நாளைக்கு வாங்க வேலைக்குன்றுவான். ஐடியில கூட சென்ட் இட் இமீடியட்லி, தி டூல் இஸ் நாட் ரன்னிங்னா இமீடியட்ல தான் சென்ட் பண்ணணும். நான் கிராமத்தில் இருந்து வருவேன், பொறுமையாக தான் வேலை செய்வேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம பிராக்டிக்கல் லைஃப். ஓகேங்களா? இயற்கை சார்ந்து வாழற நமக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கான போதுமான இடம் நகரத்தில் இல்லை. இருக்கும் இடத்தை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, நல்ல எஜுகேஷன் நகரத்துல இருக்கவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க நகரத்துக்கு வாங்க. ஆனா நாங்களாம் பண்டிகை எப்போ ஞாபகம் சென்னை எவ்வளவு காலியா இருக்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா மொத்த பேரும் இங்க பொருளீட்ட வருகிறார்கள். நாங்க அப்பதான் பாக்குறோம் ரியல் சென்னை மக்கள் இவ்வளவுதான் போல இருக்கே. சோ அப்பதான் நாங்க சுத்துவோம் ஊரு. பொங்கல் தீபாவளி அப்பெல்லாம் ஜாலியா சுத்துவோம். ஏன்னா அப்ப டிராபிக்கே இருக்காது. புரியுதுங்களா? சோ அதனால நம்மளுடைய மனநிலையை பொறுத்துதான் கிராமமா நகரமா அப்படிங்கிறது. தேங்க்யூ. சூப்பர், நன்றி. ரொம்ப ரொம்ப அழகா இது சொன்னீங்க. நான் இது வந்து நம்ம அவங்க ஆர்த்தி மேம் சொல்லும் போதுல இருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட மனநிலை இது வந்து எப்படி சொல்ல, இது நான் என்னோட முடிவுரைக்கு நான் சைடா வச்சுக்கிறேன். நான் கடைசி பேச்சாளராக கேப்டன் அவர்கள், அவங்களோட இன்டர்நெட் இன்னைக்கு இப்ப நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதலாவதா அந்த ஒரு மண் வாசனைங்கிறது வந்து இந்த நகரத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்ததே இல்லை. ஒரு மழை பெய்யும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்து அந்த சிறுதுள்ளி பெருவெள்ளமாகி ஓடும் போது நீங்க பாருங்க, ஒவ்வொரு தெருவா இருக்கட்டும், ஒரு சாலையா இருக்கட்டும், எந்த ஒரு சாலையிலுமே வந்து அங்க வந்து நீங்க ஒரு நல்ல தண்ணியும் பார்க்க முடியுமா? அதே நீங்க கிராமத்துல பாருங்க, அதோட சேர்ந்து மண் வாசனையும் சேர்ந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நகரத்துல வந்து நீங்க என்ன பண்ணாலும் சரி அது கிடைக்காது. வாய்ப்பு வசதி இருக்குதான், வாய்ப்பு வசதியை தேடி தான் நாங்கள் அங்கே வரோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வாய்ப்பு வசதிகள் வந்து உருவாகிறதுக்கான முன்னோடியா இருக்கு, ஓகே. ஆனால் அதை நம்ம பொருளீட்ட வாரம் சொல்றாங்க. ஆனால் பொருளீட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜீவனாத்மாம்பாங்க, பரமாத்மா. அதில் வந்து ஜீவனாத்மா வந்து அது எங்க மறுபடியும் திரும்ப போவோம் அப்படின்னா மறுபடியும் பரமாத்துக்காக தான் போவோம். அந்த மாதிரி நம்ம கிராமத்துல இருந்து வந்தாலும் பொருள் ஈட்டினாலும் அதை எங்க கொண்டு போய் சேர்ப்போம்? மறுபடியும் அப்பா அம்மாட்ட, ஊர் ஜனங்கிட்ட. நம்மளை எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? நம்ம ஊர் கிராமத்துல இருந்தாங்க, ஒரு தாத்தாட்ட இருந்து, அப்பாட்ட இருந்து, பெரியப்பாட்ட இருந்து, சித்தப்பாட்ட இருந்து உறவு முறைகள் எவ்வளவோ அழிஞ்சுக்கிட்டு வருது. இங்க வந்த ஒரு ஆன்டி அங்கிள்னு ஒரே வாரத்துல முடிச்சிடுறோம். ஆனா எத்தனையோ ஒரு அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆலமரம் எப்படி இருக்கு? ஒரு ஆலமரத்தோட வேர் முக்கியம்தான். ஆனா அந்த வேர் கெட்டு போகாம காக்குறது அந்த ஆலமரத்தோட விழுதுகள். அந்த விழுதுகள் எவ்வளவு விழுதுகள் பிரிக்கப்படுங்க. அந்த மாதிரிதான் ஒரு குடும்பத்தையும் ஒரு ஊரையும் காக்கக்கூடியது ஓகே, நன்றி கேப்டன் அவர்களே. கடைசியா உங்களால பேச முடிஞ்சது சரியா சொன்னீங்க. நமக்கு சிறப்பு விருந்தினர்ங்கிறதுனால ஆர்த்தி மேம் கை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைசியா பேசி நம்ம இதோட முடிச்சிருவோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் கேக்குது. ஒரு நடுவரா நான் வந்து நடுநிலையா ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். ஆனா இது கேட்கும் போது என்னால அப்படியே என்னோட உணர்ச்சி பொங்கிதான் நான் இப்ப பேசுறேன். சிட்டில பொல்யூஷன் இருக்கு, சிட்டி கெட்டு போயிருச்சு, எல்லாம் ஒத்துக்குறோங்க. ரூரல் பாப்புலேஷன் 65%, அர்பன் பாப்புலேஷன் 35%. ரூரல்ல ஒரு வருஷத்தோட வருமானம் ஆவரேஜா 36,000, அர்பன்ல 76,000. ரூரல்ல ஒரு ஃபேமிலிக்கு 2.1 குழந்தைகள். 2.1 எப்படின்னு கேட்காதீங்க, ஆவரேஜ். அர்பன்ல 1.5. என்ன ஆகுதுன்னா, சாரி டு சே திஸ், எனக்கு தமிழ் பேச கரெக்டா வரல, அதுக்கும் ஒரு சாரி. வில்லேஜ்ல இருக்க பாப்புலேஷன், அங்க இருக்கிற தேவைக்காக அர்பன்ல வந்து சிட்டிய பாழ்படுத்திட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நம்ம சொல்ற அந்த சுற்றுப்புற மாசா இருக்கட்டும், கூவம் நதியா ஓடுனது இன்னைக்கு சாக்கடையா ஓடுது. ஓகேவா? இதுல என்னன்னா, நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கோவிட் பீரியட்ல அவ்வளோ ரெக்கவர் ஆனது காரணம் இங்க பாப்புலேஷன் இல்ல. அப்போ எத்தனை பேர் வில்லேஜுக்குன்னு பேசினவங்க
உண்மையாவே வில்லேஜ்ல வாழ்ந்து வில்லேஜ்ல இருந்து பேசினாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா சிட்டி பெஸ்ட், அது பெஸ்ட்ன்னு சொல்லல. ஆனா அங்கேருந்து இங்க வந்து பாப்புலேஷனால சிட்டி கஷ்டப்படுது. சென்னையில தாங்க முடியாத பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் இந்த அடுக்குமாடி கட்டிடம் எல்லாமே இப்போதைக்கு வந்திருக்கு. இதுதான் முன்னேற்றம், இதுதான் வாழ்க்கை, இதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனா இங்க இருந்தது அவ்வளோ சொல்லும் போது என்னால தாங்க முடியல. நான் பிறந்தது சென்னையில, நான் வாழறது சென்னையில, நான் என்னைக்குமே சிட்டில தான் இருப்பேன். ஆனா அந்த வருத்தம் எனக்குமே உண்டு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்லை, பொல்யூஷன், எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் காரணம். பாப்புலேஷனுக்கு காரணம் மைக்ரேஷன். நான் குறையா சொல்லல. இத புரிஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். சிட்டிய குறை சொல்லும் போது வலிக்குது எங்களுக்கு. அத கிராம மக்கள் பொதுவாகவே, ஏன்னா இது நிறைய ஒரு கார்பரேட் கம்பெனில பேச்சு வந்தாலே எங்க ஊர் எப்படி இருக்கும்னு தெரியுமா, நீங்க போனா எங்க ஊர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஒரு புரிதல் வேணும்னா நான் ரிக்வெஸ்டா வச்சிருக்கேன். தேங்க்யூ ஜான். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இதோட நம்ம முடிவுக்கு வந்துருவோம். இது எனக்கு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பேசின இதுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எனக்கே ஒரு பல்பு எரிஞ்ச ஒரு மொமெண்டா இருந்தது. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எங்க இருந்தாலும் நம்மள அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறது ஒண்ணு, அந்த இடத்த நம்ம அதை குறை சொல்லாம அதுல வாழ்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது கடைசியா கலைவாணி பேசும்போதும் அழகா சொன்னாங்க. நம்ம மனநிலை, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கடைசியா வந்து நிக்குது அப்படிங்கிறது. அதுக்கு கலைவாணி பேசும்போது ஸ்பெஷலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட நிம்மதியும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தி அது மேல டிபெண்டன்சியை போட்டுட்டோமோ, நம்ம மனசுல இருக்கிறது இல்லாம அப்படின்னு இங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற எனக்கு காக்கா குருவி தெரியல அப்படிங்கிறதுல இருந்து அங்க இருந்துகிட்டு எங்க இல்ல மருத்துவம் எல்லாமே இங்க நல்லா இருந்தாலும் எனக்கு நான் அங்க போயிருந்தா இன்னும் நல்லா வளர்ந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு எண்ணமும் அந்த நம்மளோட மன எண்ணத்துல மாற்றம் தேவையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டோட முடிஞ்சிச்சு. எல்லாரும் ரொம்ப 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 அருமையா பேசுனீங்க, மனசுல இருந்து பேசுனீங்க. நிறைய பேர் அது கடைசியா பேசும்போது தெளிவா ரொம்ப அழகான பாயிண்ட்களை எடுத்துட்டு வந்தும் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்காகவும். இப்போ ஒரு நீயா நானா நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இது அருமையா நடத்தி தந்த சிறப்பு விருந்தினர் ஆத்தி மங்கலம் அவர்களுக்கும், சீக்ரெட் விருந்தினர் பரமேஷ் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா இது மொத்தமா ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து நமக்கு எல்லா வேலையும் பின்னாடி இருந்து செஞ்ச கவிதா அவர்களுக்கும் அன்பரசன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை நீயா நானாவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய கருத்தா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒருத்தவங்க. அதாவது நீங்க நகரத்துல வாழும்போது நீங்க மிகப்பெரிய ஒரு வசதியான படுக்கையில படுத்து தூங்குறீங்க. அந்த படுக்கை எல்லா வசதிகளையும் கொடுக்கும், அதுல ரொம்ப இன்பமா தூங்கலாம். ஆனா இன்னொரு படுக்கை ஒண்ணு இருக்குங்க, அந்த படுக்கையில எந்த வசதியும் இருக்காது. அது நல்ல ஒரு நறுமணமான படுக்கையா இருக்காது. ஆனா அந்த படுக்கையை நீங்க விரும்புவீங்க. அது என்ன தெரியுங்களா? உங்க அம்மாவுடைய மடி. உங்க அம்மாவுடைய மடியில படுத்து தூங்குற சுகம் எந்த ஒரு விலையுயர்ந்த படுக்கையிலும் உங்களால பெற முடியாதுங்க. அதுதான் கிராமத்து வாழ்க்கை. கிராமத்து வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குங்க. உங்களுக்கு வசதிகள் இருக்காது. வசதிகளும் வாய்ப்புகளும் விருப்பங்களை கொடுக்கறது இல்லை. உங்க விருப்பத்துக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லை. சில விடயங்கள் நமக்கு பிடிக்காது, ஆனா அதை விரும்புவோம். அப்படிதாங்க நகர வாழ்க்கை. இந்த கிராமத்து வாழ்க்கையும், கிராமத்து வாழ்க்கையில வசதிகள்ல நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் அதை விரும்புவோம். ஏன்னா அது தாய்மடி, அதுல இருக்கிற சுகம் வேறங்க. ஆனா அங்கவே படுத்திருக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் தாய்மடி. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரி, அந்த தாய்மடியை விரும்புறது உங்களுடைய கடமை. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள அது இருக்கும். அப்படிதான் இது நமக்கு கிராமத்து வாழ்க்கை அதாவது வசதி வாய்ப்புகள் இல்லைன்னாலும் அதை விரும்புவது உங்களுடைய கட்டாயம். அந்த விருப்பத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நகரம் பேசுற எல்லாமே அந்த கிராமத்துல இருக்குதான் விரும்புவாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பா நடந்திருக்கு. எல்லாரும் அனல் பொறி பறக்க பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. என்னால முழுமையா கலந்துக்க முடியலன்ற ஒரு வருத்தம் தான்.
சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இது போன்ற பல நிகழ்ச்சிகளை இன்னும் இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து பேசி தீர்க்கலாம். ஆனால் இன்னைய பேச்சு இன்னைக்கு முடியலன்ற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் கையை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக அமைச்சு நிறைய பேசலாம். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் ஜான் அண்ட் டீம். தேங்க்யூ. நன்றி. நிறைய முயற்சிகள் மேற்கொண்ட கவிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஜான் மிக அருமையா எல்லாம் செஞ்சீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.